அம்மா ஆரம்பிங்கம்மா. வள்ளியம்மாளம்மா ஆரம்பிக்கலாங்கம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையிலே குழுமம் வழங்கும் 228வது சொற்பொழிவு நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அத்தனை அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அம்மா பிரேமாமா நீங்க பேசுறது கேக்கல. சாந்தி அம்மா நீங்க விநாயகர் துதி பாடிருங்கம்மா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. 5 கரத்தினை யானை முகத்தினை இந்திரன் இளம்பிறை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேனே. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். சாந்தி அம்மா நால்வர் துதி பாடிருங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆரிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா. வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சேர்ந்த அத்தனை அடியார்களையும் மீண்டும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் சிவத்திரு சுரேந்திரன் ஐயாவும் மற்றும் சிவத்திரு உமா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களும் இருவருமே திருப்புகழும் அதன் பாடல் பொருள் பற்றி மேற்கொள்கின்றார்கள். அவர்களை இருகரம் கூப்பி அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். திருப்போரூரின் சந்நிதி முறையின் வடிவம் உள்ளடக்கம் பற்றி ஒரு அற்புதமான ஆய்வு செய்தவர் நமது சிவத்திரு சுரேந்திரன் ஐயா அவர்கள். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தும் ஓராண்டு பட்டய படிப்பு படித்தவர். எண்ணற்ற சமய சொற்பொழிவுகள் ஆற்றிய மாபெரும் மகானாக திகழ்பவர். கந்தபுராணம் பற்றி தொடர் சொற்பொழிவு ஆற்றியவர். மாதம் தோறும் இணையத்தில் வரைக்கலையும் உரைத்தமிழ் என்ற நிகழ்வினை நடத்தி வரும் மாபெரும் சிவத்திரு சுரேந்திரன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். சிவத்திரு உமா நந்தினி பாலகிருஷ்ணன் அவர்கள் கர்நாடகா இசை அரசி. இளம் வயதில் அதிக ஆன்மீக பாடல்களை பாடி மாபெரும் சாதனைகள் செய்தவர். இந்திய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற மாபெரும் கலைவாணி. பொற்கிளி விருது பெற்றவர். எண்ணற்ற திருமுறை பள்ளிகளில் சிறந்த ஓதுவாராக திகழ்ந்து முதுகலை தமிழ் பட்டமும் பெற்றவர். தமிழக அரசின் கலை இலை மாமணி விருது பெற்ற மாபெரும் மேதை. இணைய வழியில் சொற்பொழிவு ஆற்றுபவர். எண்ணற்ற இசை நிகழ்ச்சிகளில் கலைவாணியாக திகழும் சிவத்திரு உமா பாலகிருஷ்ணன் அவர்களை திருப்புகழ் பாடலும் பொருளும் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, முருகா சரணம். நன்றி, வணக்கம். ஹரணம் பார்வதி பதயே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பரம சத்குருநாதன் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்கிரிநாத பெருமான் திருவடிகளை வணங்கி திருவுருளையும் குருவருளையும் வணங்கி வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக இங்கு கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி அருமையாக ஒரு அறிமுகம் வழங்கிய அம்மா அவர்களுக்கும் இந்த
திருப்புகளுக்கான நல்ல ஒரு விளக்கத்தை வழங்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும், பிரேமாமா அவர்களுக்கும், இன்னும் கூடியிருக்கக்கூடிய அனைத்து அடியார்கள் மக்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, இன்றைக்கான திருப்புகழ் திருவெண்ணைநல்லூர் தல திருப்புகழ். திருச்சிற்றம்பலம். தன தன தத்தன 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 தன தனதான பல பல தத்துவம் அதனை எரித்திருள் பரையரணப்பட வடவனது கிரி படநடன சுட பெருவெளியிற் கொள விடமேவி பவன மொழி திருவழியை அடைத்தொரு பருதி வழிபட விடகண தொடு பவுரி கொள சிவமயமென முற்றிய பரமூடே கலகலேன கழல் பரிபுர பொற்பத ஒலிமலிய திரு நடனம் இயற்றிய கனக சபைக்குள்ளுருகி நிறை கடல் அதில் மூழ்கி கவுரி மினசடை அரனோடு நித்தமோடகன சகத்துவம் வருதரும் இப்படி கடிய நலக்கினி நிறமென விற்றுடல் அருள்வாயே கவுரி மினசடை அரனோடு நித்தமோடனக சகத்துவம் வருதரும் இப்படி கடிய நலக்கினி நிறமென விற்றுடல் அருள்வாயே புலைய பொடித்தழும் அமனருடக்களை நிறையில் கழுக்கலில் உறவிடு சித்திர புலவன் என சில விருது படைத்திடும் இளையோனே உனமலையிற் குற மகளை அயலுற்றொரு கிழவன் என சுனைதனில வளை புய புலகித முற்றிவும் வரவணைய மணிமார்வா புனமலையில் குற மகளையலுற்றொரு கிழவன் என சுனைதனில வளை புய புலகித முற்றிவும் வரவணைய மணிமார்வா மலை சிலை பற்றிய கடவுள் இடத்துறை கிழவியர சுக குமரி தகப்பனை மழுகொடு வெட்டிய நிமலிகை பெற்றருள் முருகோனே மகிழ்பென இக்கரை பொழில் மூடில் சுற்றிய திருவெனை நட்பதி புகழ் பெற அற்புத மகிழின் விசை கொடு திருநடமிட்டுரை பெருமாளே மகிழின் விசை கொடு திருநடமிட்டுரை பெருமாளே அருள்வாயே பொருள் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நல்வாய்ப்புக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இஞ்சின் நிலம் பிறை போலும் எழுச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை தொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விழிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும் பயந்த வழி தனிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே துணையும் தொழும் தெய்வமும்
பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கரும்பு சிலையும் பாசாங்குசமும் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தமையே எல்லா கருத்தும் மிதமாய் உரைக்கரியே நல்லிங்கு தீதின்று நானறியேன் எல்லோரும் நீரும் மேனி இமலா மதுரை வாழ் ஆரூரா சொக்கநாதா. எல்லாம் அல்ல குருவருளாலும் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருவருளாலும் இன்றைய அற்புத பொழுதில் மிக அற்புதமாக அடியார் பெருமக்கள் அனைவரும் கூடியிருக்கக்கூடிய இந்த பொழுது முதல்கண் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியினது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அப்புறமாக இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவபிரேமா அம்மா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மிக அருமையாக ஒரு கடினமான திருப்புகழ் தான் அது, பெருசு, சொன்ன உடனே அத மிக அழகாக நமக்கு பாடி தந்த ஓதுவா அம்மா அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இன்றைய தினம் நிகழ்வு சற்று வித்தியாசமாக அமைய இருக்கிறது. எப்போதுமே அடியேன் பேசுவேன், இந்த முறை உங்களுக்கு காட்சியா சிலவற்றை காமிச்சு பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால உங்களுக்கு சில படங்களை காமித்து இன்றைய கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க. நல்லா கேக்குதுங்க. ஆனா கொஞ்சம் வெளிச்சமா இருந்தா நல்லா இருக்குங்க, கொஞ்சம் பிரைட்டா இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, வெளிச்சம் இல்ல. ஆமா, வெளிச்சம் மட்டும் இல்லைங்க. இங்க கரண்ட் இல்லம்மா, அதுதான் மழை பெய்யுது இங்க மதுரையில, நல்ல மழை, கரண்ட் இல்ல, அதனால அடியேன் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. அதனால உங்களுக்கு சில காட்சிகளை காமிச்சு விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு அடியேன் ஆசைப்படுறேன். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அது தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்க ஐயா, நல்லா தெரியுதுங்க. ஸ்கிரீன் மாத்துறதும் தெரியுதுல்ல உங்களுக்கு? தெரியுதுங்க ஐயா. நன்றி. அம்மா முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருத்தலம் திருவெண்ணைநல்லூர் திருத்தலம். இந்த திருவெண்ணைநல்லூர் திருத்தலத்துடைய சிறப்பெல்லாம் முன்னாடி ஏன் நம்ம திருவெண்ணைநல்லூர் திருத்தலத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத நினைவு கூற வேண்டும். அருணகிரிநாத பெருமானுடைய அடிச்சுவட்டில் கிட்டத்தட்ட அவருடைய அடிச்சுவட்டுல நம்ம பயணிக்கிற மாதிரி நாம் ஒரு எண்ணத்தை வச்சு நம்ம ஒவ்வொரு தலமாக சிந்திக்க வேண்டும். அப்படிதான் இந்த திருப்புகழ் நிகழ்வை அமைக்கணும் அப்படின்னு அடியேன் எண்ணியிருக்கேன். முடிந்த அளவுக்கு அருணகிரிநாத பெருமான் எந்தெந்த தலங்களுக்கு எல்லாம் சென்றார் அப்படின்னு முதல்ல முத்தை தெரு பத்தி திருநகைன்னு நமக்கு அடியெடுத்து கொடுத்து பாடியது இது எல்லாம் திருவண்ணாமலை திருத்தலம், அருணாச்சலம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலம். அது நடந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரியும். அதற்கு அப்புறம் முருகப்பெருமான் வயலூர் திருத்தலத்துக்கு அழைத்து செல்கிறார். இந்த வயலூர் திருத்தலத்தை அங்கு எல்லா வயலூர்லதான் நமக்கு உம்பர் தெரு தேனுமணி, விநாயக பெருமானுக்குரிய கைத்தல நிறைக்கணி அப்படின்ற அந்த திருப்புகழ் எல்லாம் பாடி அதற்கு பிறகு திருக்குறுகை விரட்டம் செல்கிறார் சுவாமி. அங்கு ஒரே ஒரு திருப்புகழ், அடியேன் அதை காட்டிலும் இந்த திருப்புகழ் சற்று நமக்கு சைவ சித்தாந்தத்தை எல்லாம் சொல்வதால் இந்த திருப்புகழை எடுத்திருக்கிறேன். எல்லா தலமும் சொல்ல முயற்சி பண்றேன். அடியேன் எந்த அடிப்படையில இந்த திருப்புகழ்லாம் தேர்வு செய்யறேன்னா, அருணகிரிநாத பெருமானை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் நிறைய கருத்துக்கள் இருக்கதான் செய்கிறது. ஆனால் நமக்கு நம்முடைய சமயத்தை கொண்டு செல்லக்கூடிய அடிப்படை விஷயமாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தம், அப்புறம் சில புராணங்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மிக எளிமையான திருப்புகழ்களை தான் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு பாக்குறேன். அதனாலதான் குறுகை விரட்டத்தை விட்டுட்டு திருவெண்ணைநல்லூர் திருத்தலத்துக்கு அடுத்ததாக சுவாமி எங்க வராங்கன்னா திருவெண்ணைநல்லூர் திருத்தலத்துக்கு தான் வராங்க. அந்த திருவெண்ணைநல்லூர் திருத்தலத்துடைய அங்க வந்த கப்பத்துக்கு அவங்களுக்கு சிறப்பான ஒரு நிகழ்வும் நடக்குது. அடியேன் அதை
போக போக நம்ம இந்த திருப்புகளுடைய விளக்கத்துல பார்ப்போம். பாடலை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அது என்ன அப்படின்றத நீங்களே நேரத்துக்கு ஒரு யோசனை பண்ணி இருக்கலாம். அந்த வரிகள் உங்களுக்கு நல்லா நினைவுல இருந்தா ஒரு சிறப்பான விஷயம். இங்கு அருணகிரிநாத பெருமானுக்கு ஒரு சிறப்பு காட்சி கிடைத்தது. அது என்ன அப்படின்றத அப்படின்னு சொல்றேன். அதற்கு முன்பு இந்த திருத்தலம் திருவெண்ணைநல்லூர் திருத்தலம், நமக்கு திருவெண்ணைநல்லூர் அப்படின்னாலே நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நினைவு தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம், அற்புதமான திருத்தலம் இந்த திருவெண்ணைநல்லூர் திருத்தலம். சுவாமியின் அந்த முக கோபுரம் அது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்து இறைவனுடைய பெயர், அங்கு தலம் மரம் என்ன, தீர்த்தம் என்ன, எல்லாமே அடியேன் காமிச்சிருக்கேன். சில முக்கியமான செய்திகளை மட்டும் சொல்றேன். மற்றது அடியார் பெருமக்கள் பார்க்கலாம். உங்களுடைய கைபேசிகள்ல ஸ்கிரீன்ஷாட்டும் எடுக்கலாம், பெருசாவும் ஆக்கக்கூடிய வசதிகள் எல்லா மொபைல்லையும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு நீங்க பெருசாகி பார்க்கணும்னா ஸ்கிரீனை இப்படி கொஞ்சம் பெருசாக்குனா உங்களுக்கு ஆகும். இங்க இறைவனுடைய எப்படி இங்க முதல் திருவெண்ணைநல்லூர் திருத்தலத்துடைய சிறப்பை நம்ம பார்த்துருக்கோம். திருவெண்ணைநல்லூர் திருத்தலம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரியும். அது தவிர்த்து இங்கு இறைவன் எப்படி எழுந்தருளினார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நிகழ்வு, பார்க்கடலை தேவர்கள் எல்லாம் கடைந்தது. அப்போது ஆளாள விஷம்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய விஷமானது வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட விஷத்தை தேவர்கள் எல்லாம், எல்லா பொருளும் வந்த போது ஏற்றுக்கொண்ட தேவர்கள் அந்த விஷத்தின் முன்பு நிற்க முடியாமல் பரமசிவத்தின் முன்பே போய் மன்றாடி நிற்க, கருணையே வடிவமாக்கிய சிவபெருமான், அதுவும் இன்னைக்கு இந்த நாள்ல இந்த புராணம் நம்ம நினைவு பண்ணணும்னு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பிரதோஷ காலம், சனிமகா பிரதோஷம். அந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்த நாளாக இதனை சொல்வார்கள். தேவர்கள் எல்லாம் இறைவனை வழிபட்ட காலமாக தான் நமக்கு இந்த பிரதோஷ காலத்தை சொல்கிறார்கள். அந்த கிட்டத்தட்ட அதுதான் இங்கு தலவரலாறாக அமைகிறது. அப்போது ஆளாள சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளாள சுந்தரராக இருந்து அவர் அந்த நஞ்சை எல்லாம் ஒரு சின்ன உருண்டை போல நம்ம கிட்டத்தட்ட மாத்திரை மிட்டாய் அளவுக்கு கொண்டு வந்து சுவாமி கொடுக்கிறார். உடனே அதை எல்லாம் சுவாமி என்ன செய்கிறார்னா அதை உண்ணும் போது அம்பாள் இங்கு கை வைத்து அதை நிறுத்த அது மிடற்றிலே அடங்கி போகின்றது. நீலமாமடி மிடற்று அப்படின்னு சொல்லி நமக்கு தேவாரத்திலே பல குறிப்புகள், இந்த திருமிடற்றை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. அப்படி சுவாமி அந்த கடும் விஷத்தை உண்டபோது அதனுடைய தணிப்பு தீர்வதற்காக வெண்ணெயினால சுவாமிக்கு என்ன பண்ணாங்களா அம்பாள், ஒரு மிகப்பெரிய கோட்டை ஒன்றை கட்டினார்களாம். அதுதான் திருவெண்ணைநல்லூர் திருத்தலம் அப்படின்னு நமக்கு தலபுராணம் மிகச் சிறப்பாக கூறுகிறது. அது தவிர இங்கு நமக்கு பல சின்ன சின்ன புராண கதைகளும் இருக்கிறது. தார்காவனத்து மகரிஷிகள் நம்ம அனைவருக்கும் தெரியும். நடராஜ பெருமானாக தில்லையம்பலத்திலே ஆடுவதற்கு முன்பாக தாரகாவனத்துலதான் சுவாமி ஆடினார். பிச்சாடனரா வந்ததும் தாரகாவனத்துலதான். சுவாமியுடைய அந்த பல தோற்றம் பெற்றதை, கிட்டத்தட்ட சுவாமி புலித்தோல் உடுத்தியது, மான் பெற்றது, மழு பெற்றது, அக்னி பெற்றது, எல்லாம் நடந்தது அந்த தாரகாவனம் தான். அப்படி ஒப்பற்ற அந்த தாரகாவனத்துல மகரிஷிகள் எல்லாம் பல ஆணவத்தின் வடிவமாக இருந்தார்கள். அந்த ஆணவம் எல்லாம் நீக்கி சுவாமி அவருக்கு அனுக்கிரகம் புரிந்த தலமாக இந்த திருவெண்ணைநல்லூர் திருத்தலம் இருக்கு. அதனாலதான் சுவாமிக்கு பேரே கிருபாபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். கிருபைனா அனுக்கிரகம், புரீஸ்வரர்னா தருபவர், அனுக்கிரகம் தரக்கூடிய இறைவனாக அங்கு சுவாமி எழுந்துள்ளார். அதனால்தான் கிருபாபுரீஸ்வரர்னு சுவாமிக்கு பெயர். அடுத்ததாக அர்ஜுனன் வழிபட்டு மகப்பேறு பெற்ற அர்ஜுனன், தான் வழிபட்டு பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய அர்ஜுனன், விஜயன், இன்னும் பல பெயர்கள் உண்டு மகாபாரதத்துல. அந்த அர்ஜுனன் வழிபட்டு மகப்பேறு பெற்ற திருத்தலமாகவும் இந்த ஆலயம் இருக்கிறது. அதற்கெல்லாம் மேல் நம் சைவத்தினுடைய குலதெய்வம், சைவ சித்தாந்தத்தினுடைய வேர் அப்படின்னு எத்தனை சொன்னாலும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது மெய்கண்டாருடைய திரு சமாதி இருக்கக்கூடிய திருத்தலமாக இந்த திருவெண்ணைநல்லூர் திருத்தலம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறத்துக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை அடியேன் காமிச்சு சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆட்கொண்ட தலம், ஆட்கொண்ட நாதர்னே, அதனால சுவாமிக்கு ஒரு பெயரும் வருது. இந்த வரலாறு அனைவருக்கும் தெரிந்ததுதான். அதனால ஆழமா அடியேன் அதுக்குள்ள போல. ஓதுவாரமாக்கு மட்டும் ஒரு விண்ணப்பம், பித்தா பிறை சூடி மட்டும் பாண்டிங்கன்னா கொஞ்சம் நிறைவா இருக்கும். சரி. திருச்சிற்றம்பலம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா
எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணே தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாகி நிகழ்ந்தேன் எனராமே அத்தா உனக்காளாகி நீ அல்லேன் எனராமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்குமான தொடர்பை இந்த வார்த்தையால சொல்லி விளக்க முடியாது. ஏன்னா இந்த தொடர்பு இந்த மனித உடலினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஏற்பட்டது அல்ல. அது கைலாயத்திலிருந்தே நமக்கு துவங்குகிறது. கைலாயத்திலே சுவாமி பரமேஸ்வரன் சோமசுந்தரராக இருக்கக்கூடிய பெருமான் ஒரு சமயம் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்க்கிறார். பார்த்து அந்த கண்ணாடியில தன்னுடைய உருவம் தெரிகிறது. அந்த உருவத்தை பார்த்து வெளியே வானு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்படி அந்த கண்ணாடியிலிருந்து வெளியே வந்தவர் தான் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆளாள சுந்தரமாக அவர் கைலையிலே இருந்து வருகிறார். அங்கு அப்படி இருந்து பெருமானுக்கு திருத்தொண்டுகள் அணுக்கு தொண்டுகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தவர். பெருமானினுடைய திருவுள்ளத்தார் அம்மையினுடைய 2 தோழிமார்களை சேடி பெண்களை பார்த்து காதல் கொள்கிறார். பூ பெருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அதன் பொருட்டு இன்பம் துய்த்து வருவதற்காக பெருமானால் இங்கு பூமிக்கு அனுப்பப்பட்டு அப்படி அனுப்பும் போது சுவாமி கிட்ட ஒரு வாக்கும் வாங்கிடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த பூமி ரொம்ப பொல்லாத இடம், நான் போனேன்னா கண்டிப்பா உங்களை மறந்துடுவேன். நான் எப்படி மறந்து போனாலும் நீங்க என்னை ஆட்கொள்ளணும். இந்த குழந்தைங்கள்லாம் ஏதாவது அடுத்த நாள் முக்கியமான நிகழ்வு இருக்குன்னா பெரியவங்க கிட்ட, வீட்டுல இருக்கும் பெரியவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தூங்கிடுவேன், நீங்க எப்படியாவது எழுப்பிடுங்க, தண்ணி ஊத்தியாவது எழுப்பிடுங்க, ஏதாவது பண்ணியாவது எழுப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணாரா, பூமிக்கு போறதுக்கு இந்த பூமி பொல்லாத உலகம், நான் போனேன்னா கண்டிப்பா உங்களை மறந்துடுவேன், எப்படி நான் மறந்து போனாலும் நீங்க என்ன ஆட்கொள்ளணும்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லிட்டு போக அப்படியே ஆகட்டும்னு சுவாமி சொல்லி, சுவாமி இங்க திருவெண்ணைநல்லூர் திருத்தலத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவாச்சாரியார் குலத்திலே தோன்றி வளர்ந்து 4 வர்ணமாம் வளர்ந்து அரசனால் தத்தெடுக்கப்பட்டெல்லாம் வளர்ந்தார் சுவாமி. அது தனி வரலாறு, நான் அதிகமா உள்ள போறேன், ஏன்னா நம்ம திருப்புகழே பெருசா இருக்கு, சுருக்கமா சொல்லிடுறேன். அப்படி இருந்தவர் திருமணத்துக்கு அவருக்கு ஏற்பாடு ஆகுது. அந்த திருமணத்தின் போது கண்டிப்பா ஒரு ஓலை காமிச்சு சுவாமி என்ன பண்றாருன்னா, இவர் என்னுடைய அடிமை, இப்ப கிடையாது, ரொம்ப வருஷமாவே இவர் எனக்கு வழி வழியா அடிமைதான், உங்க குடும்பமே, என்னோட அனுமதி இல்லாம இவர் திருமணம் பண்றாருன்னு தடுத்து நிறுத்தி, அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அத திட்டுறா மாதிரி பித்தனின்லாம் திட்டுறார். அவருக்கு அத்தனை கோபம், யாருக்குதான் கோபம் வராது? கல்யாணத்தப்ப தாலி கட்டும் நேரத்துல ஒருத்தர் இப்படி பண்ணும்போது பல வழக்காடு மன்றங்கள்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணி மறைந்த ஓலையெல்லாம் காட்டி பல லீலைகள்லாம் சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட செய்து முடித்து ஆட்கொண்ட நாதராக இந்த பிறவியிலே உழலத் தெரிந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஞானத்தின் வழி நின்று பித்தா என்று அடியெடுத்து கொடுத்ததோடு இல்லாமல் ஞான சுரூபமாக இருந்து ஆட்கொண்டதால் ஆட்கொண்ட நாதர்னு இங்க இருக்க சுவாமிக்கு பெயர். முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய அந்த திருப்பதிகம் தான் பித்தா பிறை சூடி, என்னைய எந்த வார்த்தை சொல்லி நீ திட்டினியோ அதே வார்த்தையில நீ பாடுப்பா அப்படின்னு ஒரு நட்புக்கான ஒரு தாய் தந்தை நட்பு, இந்த உறவுகளாம் அதான் சொல்லிட்டேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பெருமானுக்குமான அந்த உறவினை எந்த ஒரு வார்த்தையால் கொண்டு நிரப்பிக்க முடியாது. இவங்க அப்ப விளையாட ஆரம்பிச்சது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருடைய விளையாட்டு எல்லாம் அத்துணை சுவாரஸ்யமாக இருக்கும். இது திருப்புகழ் வகுப்புன்றதுனால அடியேன் சற்று ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அடுத்த விஷயத்துக்கு போறேன். இன்னைக்கு நம்மளுக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த திருப்புகழ் பல சைவ சித்தாந்த கருத்துகளையும் சிவ யோகம்னு சொல்லக்கூடிய கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. உங்களுக்கு இங்க தெரிவது 96 தத்துவங்கள், சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த 96 தத்துவங்களை காண்பிருக்கிறேன். முதல்ல பாடல் பொருள் நம்ம உள்ள போவோம். இந்த பாடலினுடைய முதல் வரியிலேயே சுவாமி என்ன போடுறாங்க அப்படின்னா, பல பல தத்துவம் அதனை எரித்திருள் பறை அற படர்வட அழல் இர பட நட சுடர் பெருவெளி
பெருவெளிக்குள் இடம் மேவி அப்படின்றார். இது ஒரு ஒரு சொற்களா நம்ம அர்த்தம் பார்க்கலாம். பல 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 தத்துவம் அதனை எரித்து இருள் அப்படின்றார். இது நம்ம கொஞ்சம் சைவ சித்தாந்தமாக சிந்திக்கும் போது 96 தத்துவங்களால் ஆனதுதான் இந்த உடம்பு. இன்னும் ரொம்ப சொல்லணும்னா இந்த உயிருக்கு அழிவு அப்படின்றது கிடையாது. இதற்கு நிலைகள் தான் உண்டு. இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இருண்ட அறையில இருந்துச்சு. அடியேன் இப்ப எப்படி ஒரு இருண்ட அறையில இருக்கணும், இந்த மாதிரி ஒரு இருண்ட அறையில இருந்துச்சு. அப்போ அந்த இருண்ட அறையில் இருந்த போது அதற்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு வெளிச்சம் கூட இல்லாத ஒரு சூழல்ல இந்த உயிரானது இருந்தது. அப்ப பெருமான் பார்த்து கருணை கொண்டு என்ன பண்றாருன்னா, சுவாமி ஒரு ஒளி போல இந்த கருவிகள் எல்லாம் தர, இந்த தத்துவங்கள்னு சொல்லக்கூடிய கருவிகளை எல்லாம் தந்து, உடலை தந்து, உணரக்கூடிய அந்த உயிரை உடல்னு சொல்லக்கூடிய இந்த உடலை தந்து, இந்த உடல்கள் எல்லாமே இந்த தத்துவத்தால் ஆனதுதான். அப்போ இது தந்த உடனே இந்த உயிர்கள் மெய்யறிவு கொண்டு இறைவனை தேடாமல் இந்த உடலையே உண்மை என்று நினைத்து அதன் வழியே பயணிக்க தோணுது. இப்ப ஒருவருக்கு கண் பார்வை குறைவாக இருக்கு அப்படின்னு மருத்துவர்கிட்ட போனா மருத்துவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி அவருடைய அந்த கண் சோதிச்சு ஒரு கண்ணாடி கொடுப்பார். அந்த கண்ணாடி சில காலங்களுக்காக இருக்கலாம், சில பேருக்கு வருடமாக இருக்கலாம், சில பேருக்கு வாழ்க்கையே கண்ணாடி கூட இருக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய கண்ணை பொறுத்தது. ஆனால் அந்த கண்ணாடி அது கண் ஆகாது. அது வழியை நமக்கு தெளிவாக்கி தருவதை தானே தவிர்த்து அது கண்ணாக மாற முடியாது. அதற்கு அந்த ஆற்றல் கிடையாது. இந்த கண்ணாடியுடைய சக்தி என்னன்னா, அது உலகத்தில் இருப்பதை சற்று தெளிவாக காட்டும். அந்த தெளிவாக காட்டுவதோடு அதன் வேலை முடிந்து விட்டது. அதையே நம்ம கண்ணுன்னு நினைக்க முடியாது. அப்படிதான் இந்த உயிர்கள் என்ன ஆச்சுன்னா, உயிர்களுக்கு சுவாமி இந்த தத்துவங்களையால் ஆன இந்த உடலை கொடுத்தார். ஆனா இந்த உயிர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா, இந்த உடலும் இந்த தத்துவங்கள் இந்த கருவிகள் தான் உண்மை அப்படின்னு நினைச்சு பெருமானை மறந்து விட்டது. இததான் நமக்கு ரொம்ப அழகா பல பல தத்துவம் அதனை எரித்து அப்படின்ற. இது ஏன் இப்படி மறைச்சிச்சு அப்படின்னா, சுவாமி தான் அதையும் மறக்க வைக்கிறார். அதுக்கு மறைப்பாற்றலாக நமக்கு ஆணவ மலங்கள்லாம் இருக்கு. அந்த ஆணவ மலங்களோடு சேர்ப்பாலதான் மறையுது. உயிர் துவக்க காலத்துல அதுக்கு ஆணவ மலம் எல்லாம் கிடையாது. எப்போது அதற்கு கருவியெல்லாம் பெறுகிறதோ, இந்த தத்துவங்கள்லாம் எப்ப அது உடலா பெறுதோ அப்பயே அதுக்கு ஆணவம்ன்றது ஒண்ணு வந்துருது. அப்போ அந்த ஆணவத்தினுடைய செயல்பாடால் தான் அது என்ன பண்ணுதுன்னா, இப்படி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இறைவனை மறந்து உலகியல் நிகழ்வுகளிலே இருந்து போகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ இது இப்படி இந்த ஆணவ மலத்தோடு இது செய்கின்ற சேட்டைகள் அப்படின்னா அதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மன் நம்பி அதற்கு பின்னாடியே போகிறது, போகங்களை நுகருதல், இப்படி எல்லாம் பல சேட்டைகளை இந்த ஆன்மா செய்கிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த நிலை மாறணும் அப்படின்னா, இந்த உழல்தல், இந்த உண்மை, இந்த உடல் தான், இந்த தத்துவம் தான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த நிலை மாறணும்னா பெருமானினுடைய திருவருள் சக்தி வேண்டும். அப்போ திரோதான சக்தியால் தான் நமக்கு இந்த தத்துவங்கள்லாம் கிடைக்குது. இது எல்லாமே இது பண்ணுது. சுவாமி பாப்பார், பக்குவமானவுனே திருவருள் சக்தி அனுப்பி பக்குவப்படுத்தி நமக்கு உண்மை என்ன அப்படின்றத சுவாமி அறிவிப்பார். இந்த உயிருடைய தன்மை சைவ சித்தாந்தத்தின் படி அது அறிவித்தால் அன்றி அறியாது. பெருமான் அறிவிக்க வேண்டும், குருவாக இருந்து அறிவிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். ரொம்ப அழகா நமக்கு தாய்மான சுவாமிகள் ஒரு பாடல்ல சொல்றார், 5 வகை ஆகின்ற பூதம் முதலாம் நாதம் அடங்கி வெளியாகிய வெளி செய்து அப்படின்ற. நான் முன்படின்னு சொன்ன மாதிரி இந்த தத்துவங்கள் கிட்டத்தட்ட இந்த 96 தத்துவங்கள் அதுதான் அவர் 5 வகை ஆகின்ற பூதம் முதலாம் நாதம் அடங்கிய வெளியாக வெளி செய்து அறியாமை அறிவு ஆதி பிரிவாக. அறியாமை என்பது உயிர்களுடைய தன்மை. அந்த உயிர்கள் அறியாமை அறிவை உடையது அப்படின்னு பெருமான் அறிவிக்கிறாரா, அதுதான் சொல்றாரு. அறியாமை அறிவு ஆதி பிரிவாக அறிவார்கள். அப்படி யார்தான் அறியாமை உயிரினுடைய தன்மைன்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமான் அறிவாக நின்ற நிலையில் சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப சித்தம் சுவாமியால் குருவாக வந்து சுவாமி அறிவித்து ஞானம் பெற்றவர்களால் மட்டும்தான் இந்த உயிரினுடைய தன்மையை உணர முடியும். அப்போ அவர்களை என்ன சொல்றாங்கன்னா, அறியாமை அறிவு ஆதி
அறிவார்கள் அறிவாக நின்ற நிலையில் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. அப்ப அறிவு வடிவமாக அவர்கள் நிற்கிறார்கள். அப்போ சுவாமி என்ன பண்றாருன்னா, சிந்தை அறனில் என்று சும்மா இருத்தி சுவாமி என்ன பண்றார், தோன்றி அருணநாத பெருமானுக்கு நமக்கு சொன்ன முதல் தாரக மந்திரம் என்னன்னா சும்மா இரு என்று சொல்லறமே. அததான் சொல்றார். சிந்தை அற நில் என்று சும்மா இருத்தி மேல் சின்மயானந்த வெள்ளம். பின்னாடி அந்த வார்த்தை அருணநாதர் பயன்படுத்துவார். அப்ப சொல்றேன், சின்மயானந்த வெள்ளம் நோக்கி திணைத்து நான் அதுவாய் இருக்க நீ செய்த சுத்தாமுதல் மிக்க நன்றுகான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழந்தைவேல் ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க. குழந்தைவேல் ஐயா மைக் ஆரம்பிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இப்போ அறிவினுடைய வடிவமாக இந்த உயிர் எப்போது நிற்கிறதோ அதற்கு பெருமானிடத்தே இருந்து வருகின்ற முதல் உபதேசம் சும்மா இரு என்று சொல்லற அப்படின்னு. அது வந்த பிறகு அதை உணர்ந்து பிறகுதான் இந்த சின்மயானந்த ஞான பெருக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான வெளியிலே அது திளைக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இப்போ இறைவனுக்கு முன்பு இந்த சேட்டை செய்கின்ற இந்த உள்ளம், இதனை பத்தி நமக்கு பல இடங்கள்ல நம்மளுக்கு பல பேர் சொல்லி இருக்காங்க. குறிப்பாக இந்த தத்துவங்கள், இந்த தத்துவமான ஆன உடம்பு எப்போது சிவகரணங்களாக சிவ தத்துவம் நிறைந்ததாக மாறுகிறதோ அப்போதுதான் நாம் பெருமானிடத்தே நெருங்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். சிவசிவா ஒரே ஒரு நிமிடம். அப்போ இத பத்தி வள்ளலார் பெருமானும் தன்னுடைய பாடலிலே தெரிவிக்கிறார் ரொம்ப அழகாக. தத்துவம் தீ தனித்த பெருவெளி என்னும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி தத்துவம் சேட்டை தத்துவம் துரிசாம் அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றார். ரொம்ப அழகா என்ன சொல்றாருன்னா அம்பலம்னே சொல்றார். ஏன் சிதம்பரத்தை சொல்றாங்க, ஏன் அம்பலம் சொல்றாங்க அப்படின்னா அடியேன் அதை கீழே தனியா விளக்குறேன். அது ரொம்ப அழகா சொல்லிடுறாரு பாருங்க. தத்துவம் சேட்டையும் தத்துவம் துரிசும் அத்தகை அடங்கும் அரும்பெரும் ஜோதி. இந்த தத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த கரணங்கள் எல்லாம் அது செய்கின்ற சேட்டெல்லாம் எப்ப வரைக்கும்னா சுவாமி ஜோதி பிழம்பா தோன்ற வரைக்கும் தான். சுவாமி வந்துட்டாருன்னா அந்த ஜோதிக்கு முன்பு இவை ஒன்றும் அற்றவையாக மாறுகிறது. அதுதான் நமக்கு ரொம்ப அழகா பல இடங்கள்ல சுவாமிய ஜோதி ஜோதின்னு ஏன் சொல்றோம்னா நம்முடைய மலங்கள் பெருமானிடத்தே அந்த ஜோதியாக நிற்கும் போது அவை அற்று போகின்ற அந்த ஜோதியிலே எரிந்து போகின்றன அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு ரொம்ப அழகாக அதாவது உயிர்கள் படுகின்ற அந்த துன்பம். வாஸ்தவத்துல உயிர்களுக்கு அது துன்பம்னு தெரியாது. குருவாக பெருமான் உணர்த்தும் வரை அது துன்பம்னு தெரியாது. அந்த துன்பத்தில் இருந்து விருப்பெற திருவருள் ஜோதி வடிவமாக எழுந்துருள வேண்டும் அப்படின்றதுதான் நமக்கு இங்க சொல்றாங்க. அததான் முன்னாடி வரியில ரொம்ப அழகாக அருணகிரிநாத பெருமான் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா பல பல தத்துவம் அதனை எரித்து இருள் பறை அற படர் வட அனங்குள் இறை படநட சுடர் பெருவெளி அப்படின்ற. ரொம்ப அழகா என்ன சொல்ற, இந்த தத்துவங்கள்லாம் எரிந்து போக அந்த படர் அடர்ந்த இறைன்னு சொல்லி படநட சுடர் பெருவெளி கொள்ளும் இடம் மேவி அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப அழகாக சொல்ற. இந்த ரொம்ப அழகாக சொல்லும் போது இன்னொரு விஷயத்தையும் நாம் இங்க அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது. அதை அடியின் ஒரு நிமிஷம் மாத்திடுறேன். சில இதுல வரக்கூடிய சில காட்சிகள் ஏஐனுடைய துணை கொண்டு செய்யப்பட்டது. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சரியா பண்ணியிருக்கேன். ஒரு சிலது எங்கேயாவது தவறா இருக்கலாம். அப்படி இருந்த அடியார்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். உயிர்கள் படும் துன்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுதான் இந்த தத்துவங்களால இந்த உயிர்கள் படுகின்ற துன்பம். காரைக்காலமையாருடைய வரலாற்றை நீங்க எடுத்து பார்க்கும்போது அம்மா வந்து பேயாக மாறக்கூடிய அந்த உருவம், அம்மா பேய் உருவம் தாங்கும் போது ரொம்ப அழகா அடியனுடைய சைவ சித்தாந்த ஆசிரியர் ஞானப்பூங்கோதை அம்மா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா வந்து உடம்பினுடைய சதை இதெல்லாம் உதறல, இந்த தத்துவங்களை எல்லாம் உதறி தள்ளினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தத்துவத்தை உதறுதல் அப்படின்னா உயிர் தன்னுடைய நிலையை அறிந்து அவற்றில் இருந்து விடுபட்டு இந்த தத்துவம் தான் உண்மை, இந்த 36 தத்துவங்கள்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா கரணங்கள் உள்ள அகக்கருவிகள் புறக்கருவிகள் பஞ்சபூதம் இதெல்லாம் உண்மைன்னு நம்பி இருக்கக்கூடியதெல்லாம்
தள்ளி சிவம்தான் உண்மை அப்படின்ற அந்த தன்மையை உணர்ந்து கொள்ளும் போது இந்த தத்துவங்கள் எல்லாம் சிவத்தன்மையை பெறும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரிதான் நம்மளுக்கு அடுத்த ஒரு வரியில ரொம்ப சுவாமி அழகா சொல்றாருப்பாங்க. பவளம் ஒழித்து இரு வழி அடைத்த ஒரு பகுதி வழி படவிடாமல் கனத்தே அப்படின்னு சொல்ற. அப்போ அங்க நீங்க இதுல இந்த காட்சியில பார்க்கும்போது அடியேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த அபயக்கரம் அதுதான் நம்மளுக்கு உயிர்கள் அனாதி நிலையில கேவல நிலையில இருக்கும்போது பெருமானுடைய திருவருள் தான் நமக்கு சக்தியாக தோன்றி நமக்கு உருவம் தருகிறது. அந்த உருவங்கள் தான் நமக்கு தத்துவத்தால் தான் அந்த உருவம் அமைகின்றது. ஆனால் இந்த தத்துவத்தை நாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கும் போது அது நம்மை ஆணவ மலத்துடைய கலப்பால நம்ம அப்படி நம்புறோம். அப்படி நம்புறதுனால பெருமானிடத்தை இருந்து நாம் ரொம்ப அந்நியமாகிறோம். அப்போ பெருமானிடத்தை நாம் நெருங்க வேண்டும், நமக்கு ஞானம் பிறக்க வேண்டும்னா அந்த தத்துவங்கள் எரிய வேண்டும். அதனை அருள்நாத பெருமானும் நமக்கு சொல்கிறார். அத நான் அடியன் காட்சி பண்ணிருக்கேன். நடுவுல நடராஜன் இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னு அடியன் அடுத்து சொல்றேன். அடுத்ததாக இப்ப நம்ம சிந்திச்ச அந்த 2 வரிகள், அதாவது பவனம் ஒழித்த இரு வழி அடைத்து ஒரு பகுதி வழி படவிடாமல் கனத்தோடு அப்படின்றது ஒரு சிவயோகத்தினுடைய ஒரு சூட்சுமமான விஷயம். அருணாதர் சைவ சித்தாந்த கருத்துகள் எந்த அளவுக்கு ஆழமா சொல்றாரோ அதே மாதிரி திருமூலர் வழியில் சிவயோகத்தை நமக்கு பல இடங்கள்ல சொல்லியிருக்கார். அப்படி அந்த சிவயோகத்தினுடைய ஒரு வெளிப்பாடை தான் இங்க சொல்ற. அதாவது நமக்கு இடகலை பிங்களை அப்படின்னு 2 விதமான நிரம்புகள் ஓடுகின்றன. அதன் வழியா தான் நம்மளுடைய காத்து இயல்பா போயிட்டே வருது, இடகலை பிங்களைன்னு சொல்லி. அத என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அஜபா பயிற்சின்னு சொல்லக்கூடிய அஜபா தந்திரம்னு நமக்கு திருமூலர் தனியா செஞ்சிருக்கார். அது ஒரு யோக முறை. அந்த யோக முறையில நின்று இந்த இடகலை பிங்களை வழியா செல்லக்கூடிய அந்த காற்றை நிறுத்தி அஜபா முறையில் அந்த தத்துவத்தை பயிற்சி செய்து, அஜபா முறையில அந்த யோக நெறிய பயிற்சி செய்து யார் ஒருவர் இந்த 6 ஆதார சக்கரங்களை கடந்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பெருவெளியே காட்சி தருகிறது. இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் விரிவா அடியேன் சொல்ல முயற்சி பண்றேன். அதாவது நாள் ஒன்றுக்கு 24,000 சுவாசங்கள் நம்ம வாங்குறோமா. வெளியே வர்ற சுவாசங்கள் 24,000 சுவாசங்கள். அதுல வெளியில செல்லக்கூடிய சுவாசங்கள் 12 அங்குலம் செல்லுமா. அதே போல உள்ள வரக்கூடிய சுவாசங்கள் 8 அங்குலம் இருக்குமா. இது தவிர்த்து 4 அங்குலங்கள் வீணா நம்மளுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4 அங்குல சொல்லக்கூடிய அதை இந்த யோக பயிற்சியில் குண்டலினி எழுப்பக்கூடிய அந்த யோக பயிற்சியின் மூலியமாக அஜபா முறையின் மூலமாக மேல் எழுப்புதல். அதாவது நமக்கு நம்முடைய உடம்ப ஆதார சக்கரங்கள் 6 இருக்கு. அடியார்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. அதை நீங்க காட்சியாவும் ஓரளவுக்கு சரியா பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அதுல 6 மூலாதாரம் தான் துவக்கம். அங்குதான் நமக்கு இந்த குண்டலினி சக்தியானது பாம்பு வடிவத்திலே இருக்கிறது. அதனை இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த சிவயோக முறையின் மூலமாக எழுப்பி, இந்த மூச்சு பயிற்சியின் மூலியமாக எழுப்பி அதனை மேலே எழ செய்ய வேண்டும். அதனால்தான் காலால் எழுப்பும் கருத்தறிவித்துலாம் நமக்கு அவையார் விநாயகர் அகவல்ல சொல்லுவாங்க. காலால் எழுப்புதல்னா காற்றை அடக்கி அந்த காற்றின் வழி எழுப்புதல். அந்த குண்டலினிய சக்திய மூலாதாரம் தொடங்கி ஒவ்வொரு 6 ஆதார சக்கரங்களுக்கு மேலாக அதை எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த 6 ஆதார சக்கரங்களுக்கான இறைவர்கள், அதாவது ஒரு அதிபதிகள் அந்த சக்கரத்துக்கு உண்டு. அதோடைய பெயர் உங்களுக்கு தந்திருக்கேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த 6 ஆதார சக்கரங்கள் பஞ்சாட்சரத்தின் வடிவமானது. அதுதான் முன்னாடி இங்க தந்திருக்கேன். அந்த 6 ஆதார சக்கரங்களுக்குரிய இறைவர்கள், அதாவது அதிபதிகள் அப்படின்றது யாருன்னு உங்களுக்கு இங்க காமிச்சிருக்கேன். இந்த பிரம்மா, விநாயகர், இவங்க விஷ்ணு, இவங்க எல்லாமே இந்த ஒவ்வொரு ஆதார சக்கரத்துக்கு ஒவ்வொருத்தரும் அதிபதிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்போ ரொம்ப தெளிவாக சொல்லும் போது இந்த காற்று என்ன பண்ணும்னா, நம்ம எப்பயுமே வெளியே வாங்கக்கூடிய காற்று முதுகு எலும்பு தண்டுன்னு இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டு வழியாக அந்த குண்டலினி சக்தியை வெளியே எழுப்பி இந்த சகஸ்திராரம், அதாவது இந்த 6 ஆதார சக்கரங்களை தாண்டி இருக்கக்கூடிய பெருவெளி, அந்த பெருவெளிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதனாலதான் நம்ம கொடிமரத்தை சொல்லும் போது அது முதுகுத்தண்டினுடைய வடிவமாகவும் அதில் ஏற்றப்படக்கூடிய கொடி அப்படின்றது மூலாதாரம் மேலே எழும்புவதற்கு ஒரு அடையாளமாக
ஒரு குறியீடாக நமக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யோகத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த கொடியேற்றத்தை பார்க்கணும். ஏன்னா கீழ இருந்து ஏறக்கூடிய அந்த கொடி சுத்தி 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 எப்படி ஏத்துறாங்க, ஒரே மாதிரி எல்லாம் ஏத்துறது கிடையாது. இந்த கயிறை சுற்றி சுற்றி தான் ஏத்தி மேலே கொடி செல்கிறது. அப்படி அந்த கொடியாக இறைவன் நமக்கு அந்த தத்துவமா சிவயோகமா தான் அதுக்கு நம்மளுக்கு காட்சிப்படுத்துறாங்க. அப்போ இந்த மூலாதாரத்துல தொடங்கி இந்த காற்றை அடக்கி, அந்த எப்போதும் வெளியே செல்லக்கூடிய காற்றை அடக்கி அஜபா தந்திரத்தின் வழியாக அதை நிறுத்தி பயிற்சி செய்து யார் ஒருவர் குண்டலினி சக்தியை மேலே எழுப்புகிறார்களோ அவர்களுக்கு ஆனந்தமான ஒரு காட்சி கிடைக்கும். இந்த ஆனந்தமான காட்சிய பல விதத்துல அருளாளர்கள் பல விதமா சொல்றாங்க. இந்த சகசிராரம், இந்த 6 சக்கரத்துக்கும் 6 தலங்கள் உண்டு. அடியேன் அதை காட்சிப்படுத்தல, மறந்துட்டேன். ஒவ்வொரு தலமே இப்ப ஹிருதயம்னா ஹிருதயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மணிபூர்வகம், ஒவ்வொரு மூலாதாரம்னா திருவாரூர், ஹிருதயஸ்தானம் மணிபூர்வகம்னா சிதம்பரம், இப்படி அடியனுக்கு சரியா நினைவுல ஒவ்வொரு பஞ்ச பூத தலங்களுமே அதுல அமையும். கடைசியா அந்த சகசிராரம்ன்றது மதுரையம்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம்லாம் உண்டு. இந்த சகசிராரத்துல என்ன காட்சி கிடைக்கும் அப்படின்றதுதான் அடுத்து நம்ம பார்க்க போட ஒரு விஷயம். இதுல இந்த பஞ்சாட்சரத்தினுடைய வடிவமா ஒவ்வொன்றும் இருக்கு அப்படின்னு அடியேன்னு சொன்னேன். அதாவது மூலாதாரத்துல ஓம்ன்ற எழுத்தும், சுவாதிஸ்தானத்துல உள்ள நான்ற எழுத்தும், மணிபூரகத்துல மான்ற எழுத்தும், ஆக்னியாவில சீன்ற எழுத்தும், விசுத்தியில வான்ற எழுத்தும், கடைசியாக ஆக்னியால யான்ற எழுத்தும் சொல்லி பஞ்சாட்சரமுமே இத அப்படி அந்த குண்டலினிய கீழே இருந்து மிக வேகமாக எழுப்பும் போது இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த பஞ்சாட்சர சப்தம் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த இடம் நம்ம சொல்றோம்ல, இப்ப இந்த பக்குவம், இந்த சிவயோகம் செய்யணும்னா முதல் நிலையில என்ன ஆகணும்னா தத்துவங்களை கடந்து வர வேண்டும். அதுக்குதான் சுவாமி இவ்வளவு சொல்ற. ரொம்ப அழகா நம்மளுக்கு ஔவையார் விநாயகர் அகவல்ல எல்லாமே சொல்லியிருக்காங்க. மூலாதாரத்து முன்றெழு கடனை காலால் எழுப்பும் கருத்தறிவிருத்து, கந்த சஷ்டி கந்தகுரு கவசம்னு நினைக்கிறேன். அதுல சொல்லும் போது கூட சொல்லுவா, இடகளை பிங்களை ஏதும் அறிந்திலேன்னாலாம் சொல்லுவேன். அந்த இடகளை பிங்களை சுவாமி எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இப்படிலாம் யோகம்லாம் பண்ண வராது, நீதான் அனுக்கிரகம் பண்ணணும்லான்னு கவசத்துல கேட்பாங்க. இடகளை பிங்களை ஏதும் அறிந்திலேன்னான்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த சிவயோகத்தை சொல்லக்கூடியது. அப்போ இப்ப வந்தாச்சு, எந்த பெருவழியை சொல்றாங்க? பல பல தத்துவங்கள் எல்லாம் எரிந்து இந்த தத்துவம் எல்லாம் எரிச்சாச்சு. சிவயோக முறையில நின்று யோகம் பண்ணி மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி இந்த நெற்றி புருவம்லாம் தாண்டி இங்க சகசிராரம் அதுக்கப்புறத்துக்கு தான் பாடல் நம்ம பார்க்கணும். பௌரிக்குள் சிவமயம் என முற்றிட பரம் ஊடே கலகல என கழல் பரிப்புற பொன்பாதம் ஒலிமலி திருநடனம் இயற்றி கனக சபைக்குள்ளே உருகி நிறை கடல் அதில் மூழ்கி. இப்பதான் நடராஜா ஏன் போடுறோம் அப்படின்னு நம்மளுக்கு புரியும். இப்போ இந்த சகசிராரம் தாண்டின ஒரு பீடம் இருக்கான், அந்த ஒளிமயமான இடம், அந்த சகசிராரம். யார் ஒருவருக்கு குண்டலினி மேலே எழும்பி போன உடனே என்ன காட்சி கிடைக்கும்னு சொல்றாங்க. நம்மளால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியவே தெரியல. நம்மளால ஒரு யோகாவே தினசரி ஒரு தினசரி பண்றது கஷ்டம் இப்ப இருக்க வாழ்க்கை சூழல. சிவயோகம்லாம் கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். திருவருள் யாருக்காவது கூட்டு வச்சுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. ஆனா நம்மளால பண்ண முடியலனாலும் அருணாத பெருமான் அதை எவ்வளவு அழகா காட்சிப்படுத்துறாரு பாருங்க. கீழே இருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரங்களா தாண்டி 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 பயிற்சி பண்ணி போய் மேல போய் அந்த உயிர் என்ன காட்சியை பாக்குது அப்படின்னா, ஒரு கனக சபை பொன்னம்பலம். அந்த பொன்னம்பலத்துல சுவாமி ஆனந்தமா தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறார். இந்த தாண்டவத்தை தான் பாக்குது. அதுதான் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு. பௌரிக்குள் சிவமயம் என முற்றிய, எல்லாம் சிவமயமாக ஆகக்கூடிய அந்த தன்மை முற்றிய பரம் ஊடே கலகல, அந்த சிலம்பினுடைய சத்தம் கலகல என கழல் பரிபுரம் பொன்பாதம் ஒளிமயமான திருநடம் இயற்றிய கனக சபைக்குள்ளே உருகி நிறை கடல் அதில் மூழ்கி. அந்த ஆனந்த தாண்டவம் சுவாமிக்கு, நடராஜாக்கு என்ன நம்ம பேரு அங்க தில்லையம்பலத்துல என்ன பேருன்னா ஸ்ரீமத் ஆனந்த நடராஜர், ஆனந்த சிவகாம சுந்தரி. ஏன் ஆனந்தம்னா, எப்படியா இருந்தாலும் இந்த உயிர் அந்த உண்மையான ஆனந்தத்தை ஒரு நாள் அனுபவிக்கணும். அப்போ இந்த நம்ம எந்த சிவயோகத்துல போய்
கஷ்டப்பட்டு எந்த காட்சியை பார்ப்போமோ அந்த காட்சிய ரொம்ப எளிமையா நீங்க பார்க்கணும்னா சிதம்பரம் போகணும். இப்போ சிதம்பரத்தில் நீங்க எந்த காட்சி பாக்குறீங்களோ, சுவாமி ஆடுறாருல, தூக்கி திருவடி கொண்டு அந்த சிலம்பொலி காட்டி ஆடுறாரு. சிலம்பொலி நம்மளுக்கு கேட்காது, சேரமான் பெருமானுக்கு கேட்டுச்சு, மாணிக்க வாசு பெருமானுக்கு வாசுபூர்ல கேட்டுச்சு. நம்மளுக்கு அது இன்னும் பக்குவமான ஆன்மாக்களுக்கு கண்டிப்பா சிலம்பொலி கேட்கும். அது எல்லாமே சொல்றாரு. கலகல என சிலம்பொலி மின்னிட சுவாமி அங்க ஆடுறாருல, அந்த ஆனந்த தாண்டவம், அந்த தாண்டவம் தான் இந்த யோகத்தினுடைய நிறைவான காட்சி அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறார். இவ்வளவு பெரிய விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு 4-5-6 வரிகள்ல நினைக்கிறேன் சிவயோகத்தையே கொண்டு வந்து சுவாமி சொல்றார். அந்த அமிர்த கடல் மூழ்கிட சின்மயானந்தம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, ஆனந்தமான பெருங்கடல், ஆனந்த வெள்ளம் இதெல்லாம் சொல்றோம்ல, அது என்னன்னா சுவாமி, ஏன்னா இந்த 6 ஆதாரங்களை நீங்க கடந்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. உடம்பு பிணி தெரியாது, மூப்பு தெரியாது, உணர்வு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. நம்ம நிட்டை கூடுதல்னா சொல்றோம்ல, சமாதி ஆயிட்டாங்க. இப்ப இருக்கவங்களை பத்தி நான் பேசல, முன்னாடி எல்லாம் பெரியவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள், சிவயோகத்தில் இருந்தவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சமாதி கூடும் போது அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, இதுதான் தியானத்தில் இருந்து இந்த யோக நெறியில நின்று சிவயோகம். நான் ஏன் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்றேன்னா, யோக நெறியில 2 யோக நெறிகள் இருக்கின்றது. ஒன்று பதஞ்சலி யோக நெறி, அது நம்ம நெறி கிடையாது. நீங்க நினைக்கிற பதஞ்சலி ஒரு கிடையாது. அதையும் 2 பதஞ்சலி இருக்காங்க. நம்மளுக்கு காட்சி தந்த நடராஜாவுக்கு காட்சி தந்த பதஞ்சலி வேற, இந்த பதஞ்சலி வேற. சில பேர் இவர்தான் அவருன்னு சொல்றாங்க. அடியேனுக்கு தெரிந்தவரை ஆசிரியர்கள் சொல்றதுலாம் இவர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பதஞ்சலி யோகம்ன்றது ஒரு முறை. அந்த யோகத்தை நம்ம ஒத்துக்கிறது கிடையாது. அதன் வழி வருகின்ற சித்தர் மரபையும் நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சிவயோகத்தை யார் யாரெல்லாம் திருமூலர் துவங்கி வரக்கூடிய அந்த சிவயோகத்தை யார் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இவங்கெல்லாம் நம்ம சித்தர்கள்ன்ற வார்த்தை கூட நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா சித்தர்கள்னா என்ன ஆயிடுதுன்னா, அதுக்கு நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள்ல கொண்டு போய் விட்டுறது. எல்லாரையும் இப்பெல்லாம் சித்தர்ன்றாங்க வாஸ்தவத்துல. அதனால சைவத்துக்குள்ள சித்தர்கள்ன்ற வார்த்தையை பயன்பாட்டே எடுத்தாச்சு. யார் யாரெல்லாம் அருளாளர்கள்னு நம்ம வச்சுக்கிறது. ஏன்னா சித்தர்கள்னு சொல்லும்போது நிறைய குழப்பத்துக்கு கொண்டு வந்து விட்டுறது. அந்த 18 சித்தர்கள் எல்லாம் சேர்க்கிறாங்க, எல்லாம் சிவபெருமானுடைய திருவுருள் தான். ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆயிடும்னா, இவர்களுக்கு அந்த ஆணவம் கூடி போயிடும். நான் என்னுடைய சொந்த முயற்சியினால மூச்சு காத்த உள்ள நிறுத்தி நான் இத்தனையும் பண்ணேன் அப்படின்லாம் அவங்க அதையே ஒரு முக்தி நிலைன்னு நினைச்சுப்பாங்க. இது முக்தி நிலையான்னு கேட்டா இது ஒரு ஆனந்த நிலை, அனுபூதி நிலை. இது சில நேரங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய. இதை நம்ம முக்தின்னு சொல்ல முடியாதுன்னு கூட நம்ம அருளாளர்கள்லாம் நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்றாங்க. இதை முக்தின்னு சொல்ல முடியாது, ஆனா சில பேருக்கு இதுவே முக்தியாகவும் கூடும். ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். முக்தினா பெருமானுடைய திருவடியை சேருதல். இங்கதான் எல்லா காட்சியும் கண்டாச்சு, எல்லாம் வந்தாச்சுன்னா இதுவும் முக்தியின் ஒரு நிலைதான். இதை முக்தின்னு அப்படியே நீங்க எடுத்து 100% இதை முக்தின்னு சொல்ல முடியாது. சிவயோகத்தில் வருகின்றதை மட்டும்தான் முக்தின்னு சொல்ல முடியும். இந்த சித்தர்கள் எல்லாம் பயிற்சி பண்ணி வராங்களே, சிவத்தை நிந்தனை செய்து, சைவ வழிபாட்டை நிந்தனை செய்து, கல்லும் வாசப்படியில இருக்க கல்லும் உள்ள இருக்க கருவையில இருக்கும் கல்லு, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம சித்தர்கள் எல்லாம் அவங்களெல்லாம் நம்முடைய மரபில் கொள்வது கிடையாது. அவங்க எல்லாம் வேற, அவங்க தனி ஆட்கள், அது ஒரு தனி கும்பல், அதை விட்டுருங்க. நமக்கு சொன்னது சிவயோகத்தின்படி திருமூல நாயனார் எதை சொல்கிறாரோ அதன் வழி வந்தவர். அட்டமாசித்தி, அருணநாத பெருமானுக்கு அட்டமாசித்தி கைகூடப்பட்டது. விராலிமலை திருத்தலத்திலே அட்டமாசித்தி கைகூடியது. அருணநாத பெருமான் சிவயோகத்தை சொல்லக்கூடிய சித்தர். அந்த வார்த்தை கூட வேண்டாம், சிவயோகத்தின் வழி பயணித்தவர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த சிவானந்தத்துல என்னன்னா, ஆனந்தமா நடராஜ பெருமான் தான் இங்க காட்சி தர. அதனால்தான் உண்மை விளக்கம் மாதிரியான சைவ சித்தாந்த நூல்ல பெருமானுடைய வடிவத்தை சொல்லும் போது நடராஜ பெருமானோட வடிவத்தை நம்மளுக்கு காட்டுறாங்க. மாகேஸ்வர மூர்த்தங்கள் நமக்கு பல உண்டு. அந்த மாகேஸ்வர மூர்த்தங்களை எல்லாம் காட்டாமல் நடராஜ மூர்த்தத்தை நமக்கு காட்டுவதற்கான காரணம் இதுதான். முடிவாக ஞானத்தின் வடிவாக, ஆனந்தத்தின் வடிவாக நமக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அதனால்தான் சிற்சபையில சுவாமி அப்படி ஆனந்தமான வெள்ளத்துல ஆகாய தத்துவமா இருந்து நமக்கு அனுக்கிரகம் பண்றார் அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதுதான் ரொம்ப அழகா சொல்லும் போது இங்க அருணநாதர் என்ன சொல்றார், அழகல என கழல் பரிபுறம் பொன் பாதம் ஒளிமயமான திருநடம் இயற்றி கனக சபைக்குள்ளே
உருகி நிறை கடல் அதில் மூழ்கி அப்படின்றார். உருகி நிறை கடல் அதில் மூழ்கினா அது ஒரு ஆனந்த பாரதி, அது வந்து ஒரு இன்பமான கடல். அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் அமுது ஊறு நிலைன்னா சொல்லுவாங்க. அமுது ஊறு நிலைன்னா உடம்பெல்லாம் அப்படியே தித்திக்குமா, உடலே ஒரு இனிப்பாக நமக்கு படுமா. அதுவரை அருளாளர்களுக்கு வந்து உடல் பற்றிய பற்று அதெல்லாம் இருக்காது. ஆனால் பெருமானிடத்தே எப்போது இந்த சிந்தனை மூலாதாரத்தின் வழி பயணித்து போய் சேருகிறதோ அதற்கு பிறகு இந்த உடலே அமிர்தமாக மாறும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதல்தான் நமக்கு சிவயோகத்தினுடைய இறுதி நிலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அதை தான் சொல்றாங்க. இத ரொம்ப அழகா நமக்கு தாயுமானவர் சொல்றார் பாருங்க. தூவிலி அது ஆய அகண்ட ஆனந்த சுகவாரி தோற்றம் அதை என் சொல்லுவேன். என்ன கேட்கிறாரு? தூவிலி ஆய அகண்ட ஆனந்த சுகவாரி தோற்றம் அதை என் சொல்லுவேன். அதை எப்படி விவரிக்க முடியும்? அதை எப்படி டிஸ்கிரிப்ஷன் பண்றது? அதை எப்படி வந்து விவரிச்சு சொல்றது? அதை வார்த்தையால சொல்ல முடியுமா? என் சொல்லுவேன். பன்னாரும் இசையினோடு பாடி படித்து அருள் பன்மை நெறி நின்று தவறா பக்குவ விஷேடம் நோக்க நெருங்கி உருகி பணிந்தெழுந்து இருக்கை கூப்பி கண்ணார் கரை புலல நின்று அன்பராய் எல்லாம் கைவிடா காட்சி உறவே கருதறியா சிச்சபை ஆனந்த நித்தம் இடு கருணா கடலே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றார். என்ன சொல்றார்? எப்படி ஒரு வழிபாடு இருக்க வேண்டும், எந்த நெறியில் நின்றால் எப்படி கிடைக்கும்னு சொல்றார். பன்னாரும் இசையினோடு பாடி படித்து, ரெண்டுமே சொல்றார். இசையினோடு பாடி படித்து, திருமுறை படிக்கிறோம், படித்து, பன்னால் பாடுதல் வேறு, படித்தல்னா பொருள் உணர்ந்தல். அப்போ பண்ணோடு இசையினோடு பாடி படித்து அருள் பன்மை நெறி நின்று, அருள் பன்மை நெறினா சுத்தாத்வைத சைவ நெறி நின்று தவறா பக்குவம் விசேஷம். இதுக்கு ரெண்டு உரை உண்டு. பக்குவம்னா பக்குவம் அடைந்த ஆன்மானும் பொருள், விசேஷம்ன்றது தீட்சைனும் பொருள் எடுத்துக்கலாம். பக்குவ விடேசமாய் நெருங்குருகி நெக்குருகி பணிந்தெழுந்து இருக்கை கூப்பி, எப்படி சுவாமி வழிபாடு பண்ணும்? பணிந்தெழுந்து இருக்கை கூப்பி கண்ணாறு, கண்ணுல வந்து ஆறு பெருகணுமா சுவாமியை பார்த்தோன்னே. கண்ணார் கரை புரள நின்று அன்பராய் எல்லாம் கைவிடா காட்சி, அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு எல்லாம் கைவிடாத காட்சியாக உறவாக கருத்தறிய சிற்சபையில் ஆனந்த நித்தம் இடு கருணை கடலே அப்படின்னு சொல்லி நடராஜ பெருமானை பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. அதனாலதான் எந்த ஒரு விழாக்கும் இல்லாத ஒரு வார்த்தை வந்து உண்டு நடராஜாக்கு, தரிசனம்னு சொல்லுவோம். அந்த தரிசனம்ன்றது பொதுவா நம்ம சுவாமியை தரிசனம் பண்றோம்னு சொல்றோம். ஆனா விழாக்களோடு வருகின்ற வார்த்தை அப்படின்னா ஆணி உத்திர, நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? திருவாதிரை தரிசனம், நம்மளுக்கு உத்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தரிசனம் தான், தரிசினா காணுதல்னு பொருள். ஏன் நடராஜாவுக்கு மட்டும் அது கூடவே ஒட்டிக்கிட்டே இருக்கு உத்திர தரிசனம். சுவாமி வந்து சபையில அபிஷேகம் ஆவாரு, தேருக்கு வருஷத்துக்கு 2 தடவை சுவாமி சபையை விட்டு இறங்கி யார் ஒருவர் விசேஷ மூர்த்தமாக சிலம்பரத்திலே எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த பெருமான் திருத்தேரிலே எழுந்தருளி ஊரெல்லாம் போயிட்டு வந்து சுவாமி தனக்காக காத்திருக்க ஒவ்வொரு பக்தருக்கும் காட்சியெல்லாம் தந்து இறங்கி வந்து ஆனந்த தாண்டவம்லாம் ஆடி ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லக்கூடிய ராஜசபையில எழுந்தருளி இரவெல்லாம் திருமஞ்சனம் கண்டு அதுக்கு அடுத்த நாள் உத்திர நட்சத்திரத்தப்பையும் திருவாதிரை நட்சத்திரத்தப்பையும் சுவாமிக்கு தர காட்சிக்கு பேர் என்னன்னா தரிசனம்னு பேர். அந்தந்த உத்திர தரிசனம்னு சொல்லுவாங்க, திருவாதிரை தரிசனம்னு சொல்லுவாங்க. இந்த தரிசித்தல் அப்படின்னா உண்மையை காணுதல். அப்போ இந்த உண்மையை காணுதல்னா பெருமான் அவன்தான் உண்மை, அவன்தான் முக்தியினுடைய வடிவம். முக்திக்கு இப்ப இந்த உயிர்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு உண்மையை காட்டணும். இப்போ நீங்க இனிப்பு பலகார கடைகளுக்கு எல்லாம் போகும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப பிரபலியமான இனிப்புகளாக இருந்தா கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சாப்பிட தருவாங்க, சாம்பிளுக்கு தருவாங்க, இது சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கறதுக்காக. அது போல கருணை கடலாக இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான் அந்த முக்தி எப்படி இருக்கும்ன்றத காட்டுறதுக்காக தான் வெளியே வராராம். நம்ம அதை உணர்ந்து அந்த முக்தி நிலையில அந்த ஆனந்த தாண்டவம் சிவகாமி அம்மையும் நடராஜ பெருமானும் நின்று அந்த ஆனந்த தாண்டவம் காட்டி, பா குழந்தைங்களா, இந்த ஆனந்த தாண்டவம் தான் நீ சிவயோகத்துல இருந்தாலும் உண்டு,
நீ முறைப்படி வழிபாடு செய்து முத்தி நிலைக்கு வந்தாலும் இந்த ஆனந்த தாண்டவம் தான் காட்சி. இதை பார்க்கணும்னா சீக்கிரம் பக்குவமாகணும், சீக்கிரம் பக்குவமாகுன்னு சொல்லிதான் காட்டிக்கிட்டே இருக்கான். அதுதான் நம்ம போய் பார்த்து உணர வேண்டிய தத்துவம். சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருளுணர்ந்து சொல்லுவார்னு மணிவாசக பெருமான் இந்த உண்மை தத்துவத்தை தான் நமக்கு காட்டுறார். அதான் மணிவாசக பெருமானோடு நடராஜ பெருமானை தொடர்பு படுத்த காரணமும் அதுதான். பொதுவா நீங்க நம்மளுக்கு அம்மா காரைக்கால் அம்மையார்ல இருந்து வரனே, அம்மா என்ன கேட்டாங்க? ஒண்ணுமே கேட்கல. முத்தின்ற வார்த்தையை கூட அம்மா பயன்படுத்தல. அம்மா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாங்க, இரவா அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில அறவா நீங்க ஆடும் போது உன் அடிக்கு இருக்க. அப்போ அவர்கள் முத்திய நேரடியா முத்தின்ற வார்த்தையில கேட்கலனாலும் சுவாமி தாண்டவம் ஆடுறதுதான் முக்தி, அந்த திருவடி தான் முக்தி அப்படின்றதுல கொண்டு நிறுத்திடுறாங்க. அப்போ நாமும் அதை உணர வேண்டும். அதனாலதான் அடியேன் உங்களுக்கு இந்த காட்சியில ஓரளவுக்கு கிட்ட சண்டை போட்டு நிறைய விஷயங்களை மாத்தி நடராஜரை கொண்டு மேல நிறுத்தியிருக்கேன். அந்த இடகலை பிங்களை அப்படின்றத என்னால ஓரளவுக்கு காட்சிப்படுத்த முடிச்சிருக்கேன். ஆனா இதுல இருக்க இடத்துலதான் இடகலை பிங்களை இருக்குமான்னு கேட்காதீங்க. அது அடியனால் முடிந்த அளவுக்கு அது செய்திருக்கேன். அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் தெரியாது. அது அங்குன்னு பொருள் கொள்ள வேண்டாம். நம்ம உடம்புலதான் ஆனா இடகலை பிங்களை அப்படின்றது சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு. அடுத்து நமக்கு ரொம்ப அழகா சொல்லும் போது அடுத்த வரியில சொல்றாங்க, கௌரி மின்னல் சடை அரணோடு நித்தமோடு ஆகை சகத்துவம் வருத்தலும் இப்படி கழிய நல்கு இனி திறம் என நவிற்று உடல் அருள்வாயே. என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே சொல்லிட்டார். ஆனந்தமான அந்த பெருவெள்ளம், கனக சபை, அந்த ஓசை கேட்கக்கூடிய பொன்னம்பலத்துல அந்த ஓசை கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அம்பாளோடு சிவகாமி சுந்தரின்னு சொல்லக்கூடிய அம்பிகையோடு நித்தமோடு ஆக சகத்துவம் வருத்தலும் இப்படி கழிய நல்கு இனி திறம் நவிற்றுடல் அருள்வாயே. இங்க என்ன ஒரு வார்த்தை போறாருன்னா உடல் அருள்வாயே என்றார். அப்ப என்ன விஷயம்னா, இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பால இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்க முடியாது. இந்த இந்த நம்ம சாமானிய உடல் இருக்குல்ல, இந்த உடலால என்ன பண்ண முடியும்னா பூமியில் உள்ள எல்லா வேலையும் பார்க்க முடியும். அவங்கவுங்க சக்திக்கேற்ப வயதுக்கேற்ப எல்லா வேலையும் பார்க்க முடியும். ஆனா ஒரு நாளும் இந்த ஊன உடலால், இந்த ஊனக்கண்களால் அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கவே முடியாது. அதற்கான வழியே கிடையாது. அப்போ அதுக்குன்னு பக்குவமற்று தத்துவங்கள் எல்லாம் அழிந்து சிவ தத்துவங்களாக மாறி யோக நிலையில் பயணித்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு உடம்பு வேணும். அததான் சொல்றார், அகை சகத்துவம் வருத்தலும், வருத்தக்கூடிய இந்த உடல் இப்படி கழிய நல்கு இனித்திறம் என நவிற்று உடல் அருள்வாயே. அப்படிப்பட்ட உடம்பு, தூயமையான உடம்பு, உன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய உடம்பு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்ணால சூரியனுடைய ஒளியே பார்க்க முடியாது, ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது பெருமானுடைய தாண்டவம் கோடி பிரகாச தாண்டவம். அது அந்த தாண்டவத்தெல்லாம் நம்ம போய் பார்க்க இந்த உடம்பு தாங்காது. இன்னும் அழகா சொல்லும் போது அருளாளர்கள்லாம் சொல்லுவாங்க, சிவகாமி அம்மா இருக்காள், அவ என்ன பண்றாளாம், இத்தனை ஆனந்த, அம்பாளுக்கு ஒரு நாமா உண்டு சகஸ்ரநாமத்துல, ஈச தாண்டவ சாட்சினின்னு பேரு. அம்பாள் என்ன பண்றான்னா சுவாமி ஆடக்கூடிய தாண்டவத்துக்கு சாட்சியா இருக்காளாம். ஏன் மத்த யாரும் இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம்லாம் யாரும் அங்க போய் பெருமானுடைய தாண்டவத்தை பார்த்திட முடியாது. அவள் ஒருவள் தான் நின்று ஆடிக்கொண்டு அவள் தான் பக்கத்துல இருக்கா. ஈச தாண்டவ சாட்சினி அம்பாளுக்கு பேரு. இது சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அம்மா நம்ம எல்லாம் கருணை பண்ணி என்ன பண்ணுவானா, அந்த தாண்டவம் இருக்குல்ல, அந்த தாண்டவத்தை அவ கண்களால் வாங்கி நமக்கு தருவாளாம். ஏன்னா எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு சுட சுட இருக்கக்கூடிய உணவை அம்மா ஊதி ஊதி ஊட்டுவாளோ, அது போல இந்த குழந்தையால, நம்ம எல்லாம் பக்குவமற்ற உயிர்கள் தானே, நம்மளால பார்க்கவே முடியாத அந்த தாண்டவத்தை அம்மா தன்னுடைய கண்களுக்குள் வாங்கி கொண்டு அந்த அருட்கண்களால் நமக்கு நோக்கி எந்த தாண்டவத்தை பார்த்தால் எந்த பலன் கிடைக்குமோ அதே தாண்டவத்தை, அந்த தாண்டவத்தினுடைய பலனை அவள் அருள் நோக்கால் நமக்கு தருவாள். அதனால நீங்க எந்த தளத்துக்கு போய் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா புரியலாமா என்ன, செப்பரை அழகிய கூத்தர் நீங்க பாத்தீங்கன்னா சுவாமியை பார்த்த மாதிரிதான் அம்பாள் இருப்பார். சிவகாமி எப்படி இருக்கணும்னா அப்படிதான் இருக்கணும். சுவாமி நடராஜாவும் சிவகாமியும் நேர் நேர் இருக்கக்கூடாது. சிதம்பரத்துல அப்படி இருக்காரேன்னு கேட்காதீங்க என்ன. ஆனா தத்துவமா எப்படி இருக்கணும்னா,
சுவாமியை பார்த்த மாதிரிதான் அம்பாள் இருக்கும். நீங்க வெள்ளியம்பலத்துக்கு மதுரைக்கு வந்தீங்கனாலும் சுவாமி நேரா ஆடிக்கிட்டு இருப்பார், சுவாமியை பார்த்த மாதிரிதான் அம்பாள் இருப்பாங்க. அம்பாளுடைய கண்கள் சுவாமியுடைய நடனத்தை பார்த்த மாதிரி இருக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா சென்னையில எல்லாம் திருவொற்றியூர்ல எல்லாம் விசேஷம் நடக்கும் போது வடிவுடை மாணிக்கம் வெளியே வந்து நிக்க சுவாமி மாணிக்க தியாகராஜர் வந்து நேரடியாவே நடன காட்சியை தருவார். பல தலங்கள்ல நடன காட்சி உண்டு, அம்பாளுக்கு நடன காட்சி உண்டு. அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், வாஸ்தவத்துல அம்பாள் நித்தம் அவதான் சாட்சியாக இருக்கவ, அவ எதுக்கு நடன தாண்டவ பாக்குறாருன்னா அப்படி கிடையாது. உயிர்கள் பக்குவமற்ற நமக்கு அந்த அருளை எப்படியாவது தந்துடணும், அது அம்மாவால மட்டும்தான் முடியும், திருவருள் சக்தி தான் அதை நமக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லி அதை தான் நமக்கு இங்க சொல்கின்ற போது சொல்கிறார்கள். இது அதுக்கு ஒரு ஏன்னா அருணாதர் நம்ம தெளிவா சொல்லிட்டா, இந்த உடம்பால நீ பார்க்கணும்னு நினைக்காம இந்த உடம்பால பார்க்க முடியாது, இத்தனை யோகம் பண்ணணும், இவ்வளவு மூச்சு பயிற்சி பண்ணணும், சிவயோகத்துல நிக்கணும், குண்டலி எழுப்பணும், இதெல்லாம் கடினம். ஆனா அம்மா கிட்ட போய் நின்னா அம்மா உனக்கு காட்சி தருவா. அம்மா அவளுடைய பார்வையிலேயே வந்து அவள் என்ன செய்வாள்னா அந்த அனுக்கிரகத்தை நமக்கு செய்வாள் அப்படின்னு சொல்லும் போது, அதனாலதான் நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா சபையில இருந்து நடராஜ பெருமான் கிளம்பும் போது முதல் வெளியே வர்றது யாருன்னா சிவகாமி அம்மை. அதே மாதிரி சபைக்கு உள்ள முதல் போறது யாருன்னா அம்மா தான். ஏன்னா அவள் வந்துதான் நமக்கு இங்க எல்லாத்தையும் நமக்கு இருந்து தருபவள், திருவருள் சக்தி தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ அடுத்ததாக அப்படியே நம்மளுக்கு இங்க சிவ யோகத்தெல்லாம் இங்க சுவாமி அப்படியே முடிச்சுட்டு சிவயோகம்லாம் போய் அடுத்து ஞானசம்பந்தருக்கு வரார் சுவாமி. ஞானசம்பந்தருக்கு வரும்போது ஞானசம்பந்தரை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். புலையர் பொடித்தாலும் அமனர் உடல்களை திரையில் கழுகள் உறவிட சித்திர புலவன் என சில விருது படைத்திடும் இளையோனே அப்படின்றார். புலையர் பொடித்த அமனர் உடலை அப்படின்னா அமனர்கள், அவளதான் புலையர்கள் கீழானவர்கள் சொல்ற புலையர்னா கீழானவர்கள், பொடித்த அமனர் உடலை அமனர்களுடைய உடலை நிறைவில் கழுகளில் உற, நிறைகள்னா வரிசையாக நிறையில் கழுகளில் உற விடு சித்திர புலவன் என சில விருது படைத்திடும் இளையோனே. ரொம்ப நமக்கு பல இடங்கள்ல ஞானசம்பந்த பெருமான் தான் முருகன்னு சொல்லக்கூடிய மரபு உண்டு. இது எப்பத்துல இருந்து துவங்குது அப்படின்னா பெரிய புராணத்துல நம்மளுக்கு அப்படி குறிப்பு இல்லை. பெரிய புராணத்து காலத்துக்கு பிறகு நம்மளுக்கு அந்த மாதிரி குறிப்புகள் வர துவங்கி விடுகிறது. பல பேர் அருணநாதர் தான் அதை ரொம்ப அதிகமாவே சொல்ற. அருணநாதரும் ஆளுடைய பிள்ளையாடும்னு ஒரு புத்தகமே இருக்கு, தஞ்சை பல்கலைக்கழகம்னு நினைக்கிறேன், ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப சிறு புத்தகம், எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ரொம்ப அழகாக பல திருப்புகள்ல ஞானசம்பந்த பெருமான் தான் முருகன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை சொல்றாங்க. அருணநாதருக்கு பின்பு வந்த முருகப்பெருமானுடைய அடியார்கள் எல்லாருமே அதை பதிவு பண்றாங்க. பாம்பன் சுவாமிகளா இருக்கட்டும், சிதம்பரம் சுவாமிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த கருத்துக்கு உடன்பட்டும் போகிறார்கள். ஏன்னா அம்மா அதாவது உண்ணாமுலையின் அம்பிகைக்கு போயிரு திருவண்ணாமலை திருத்தலத்துல அம்பாளுக்கு உண்ணாமுலைன்னு பேர். அவளுடைய அப்படி ஒரு ஞானபாலை உண்ணணும், அந்த ஞானபாலை பருகக்கூடிய ஒருவராக அவர் இருக்க வேண்டும்னா அது முருகப்பெருமானே வந்துதான் பிறந்து தோன்றி இருக்க வேண்டும். இதை எப்படி சித்தாந்தமா புரிஞ்சுக்கிறது? சுவாமி அப்படி வந்து ஒரு கருவுல தங்கலாமா, அந்த மாதிரி கரு தங்குறது மரபு கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நமக்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். எப்படி நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிவபெருமானுடைய சாரூபம்னு சொல்றோமோ, அதாவது இறைவனுடைய வடிவமாகவே திகழ்பவர், ஆனால் இறைத்தன்மையை உடையவர், அதே மாதிரி முருகப்பெருமானினுடைய சாரூபமாக ஞானசம்பந்த பெருமானை சொல்கிறோம். அததான் இங்க சொல்லும் போது அதான் சொல்ற, இளையோனேன்னு சொல்லி ஞானசம்பந்தர் தான் முருகர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அழகா சொல்ற. விடு சித்திர புலவன்னா சித்திரக்கவி பாடுறதுல சுவாமி வல்லவர் சித்திரக்கவி பாடியிருக்கார். நாட்கவி பாடுவதிலும் புகழில் வித்தகர் போல அப்படின்லாம் சொல்லி புகழின்னு சொல்லக்கூடிய சீர்காழி தலத்து வித்தகர் போல
அமிர்த கவி தொடைப்பாட அடியேன் தனக்கு அருள்வாயின்னு சொல்லி சுவாமி ஞானசம்பந்தரா நீ இருந்தல, ஞானசம்பந்தரா நீ பாடினல, அந்த பாடக்கூடிய திறமை அமிர்த கவி தொடைப்பாட அடியேன் தனக்கு அருள்வாயின்லாம் பல திருப்புகழ்ல அருணிநாத பெருமான் கேட்டிருக்கார். அதுதான் இங்க காட்சிப்படுத்திருக்கேன். சுவாமி அடுத்து என்னன்னா, இங்க அமணர்கள் கழுவேறின மாதிரியான காட்சி இருக்கு. இது பாடல்ல சொல்றதுனால அடியேன் அமைத்திருக்கிறேன். அன்பும் சிவமும் இரண்டென்பார்னு நம்ம வளர்ந்துருக்கோம். அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அழிகிறார் சொல்லி நமக்கு திருமந்திரம் தெரிவிக்கிறது. அதனால இந்த நிகழ்வு நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா, அவர்களே வேணா கழுவேறி இருக்கலாம். ஞானசம்பந்த பிள்ளையார் எப்போதும் அப்படி செய்திருக்க மாட்டார். பிற்காலத்தில் சொல்லும் போது அந்த நிகழ்வை சிறப்பித்து சொல்வதற்காக எல்லாரும் அதை சொல்றாங்க. அதனால அடியேன் அதை காட்சிப்படுத்திருக்கேன். அவர் முருகர்ன்றதுனால ஒரு சிறிய முருகரையும் மேல காமிச்சிருக்கேன். இது ஞானசம்பந்த பெருமான், பக்கத்துல கூன்பாண்டியனாக நின்ற சீர் நெடுமாறன், மங்கையர்க்கரசியார், குலச்சிலையார் அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதுதான் புலவர் பொடித்த அமரர் உடலை திரையில் கழுவில் உற விடு சித்திர புலவன் என சில விருது படைத்திடும் இளையோனி. இந்த சில விருதுன்றது சுவாமி பாடின பதிகங்கள், தேவார பதிகங்களை அருணநாத பெருமான் குறிக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அடுத்ததாக அடுத்த காட்சி ஒரு அனைவருக்கும் தெரிந்த ஒரு மிக பிரபல்யமான ஒரு நிகழ்வு. வள்ளியம்மையிடத்தே முருகப்பெருமான் கிழவனாக வயோதிக வடிவத்தில் சென்றது. அதுதான் சொல்ல போற. புனமலையில் குறமகள் அயல் உற்று ஒரு கிழவன் என சுனைத்தனில் அவள் ஐம்புயம் புலகிதம் உற்று இபவர அணை புனர் மணிமார்பா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்ற. புனமலையில், குறிஞ்சி மலை புனமலையில் குறமகள், அவள் வள்ளியம்மை குறமகள் அயல் உற்று ஒரு கிழவன், பாவம் இந்த கிழவன்னு சொல்லி கிழவன் என என்ன பண்றாங்க அம்மானா, இவர் சும்மாலாம் கிடையாது, முதல் ஒரு இளைய ஒரு வேடுவனாக சென்றார். அப்ப அம்மா கிட்ட அம்மா கண்ணை எடுத்து கூட பார்க்கல. அப்புறம் மரமா மாறினார். மரமா மாறி அப்புறம்தான் கிழவன் அப்படின்ற வேடம் எடுக்கிறார். வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் இறக்கப்படுவாங்க, கருணை இருந்துதானே ஆகணும். ஏன்னா அந்த கருணையே குடும்பமான அந்த குடும்பத்துல இருந்து வந்த ரத்தம் தான், இப்படி யாரு இருந்தாலும் கருணை இருக்கும்னு சொல்லி என்ன பண்றாருன்னா வயோதிக வடிவத்துல போறார். வயோதிக வடிவத்தில் போகும்போது அம்மா பசிக்கு என்ன பண்றாங்கன்னா தேன் திணை மாவெல்லாம் கொடுக்குறார். கொடுத்த உடனே இவர் என்ன சொல்றாரு, எனக்கு தண்ணி தாக அடிக்குது அப்படின்றார். தண்ணிக்கு அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது ரொம்ப தூரம் போகணுங்கிறது, மலைகள் எல்லாம் தாண்டி போகணும், இல்ல நீ என்னை கொஞ்சம் கூட்டு போயேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போய், ஏன்னா சுனை தண்ணில் அவ சுனையில தண்ணியெல்லாம் கொடுத்தாச்சு. அதோட ஒரு நேரத்துல அவள் ஐம்புயம், அதாவது வள்ளியம்மையினுடைய தோள்கள் புகிதம் என உற்று இடமாம் வர அணை புனர் மணிமார்பா. அந்த வள்ளியம்மை சுவைத்ததோட அந்த தேனும் திணைமாவு இந்த சுனை தண்ணி இதெல்லாம் உடனே நிக்கல, வள்ளியம்மையை அணைத்து கொண்ட மணிபார்வுகளை உடையவன் அப்படின்னு இந்த கந்தபுராணத்துல ரொம்ப அழகா சொல்லும் போது, அகத்தை வருத்துகின்ற அரும்பசி அவித்தேன் தென்னீர் தகத்தை அவித்தாய் இன்னொரு தவிர்த்த தளர்ச்சி மன்னேன் மோகத்தை யான் கூர்ந்த மெல்லியில் விளையேன் கொண்ட மோகத்தை தனியேன் இனி முடித்தேன் குறை தோன்றேன். சுவாமி பேசுற மாதிரி ஒரு அழகான பாடல். அகத்தை வருத்துகின்ற அரும் பசி அவித்தாய், அதாவது என்னுடைய வயிற்றிலுடைய பசியாகிய பசியை நீ போக்கிட்ட. தென்னீர் தாகத்தை அவித்தாய் இன்னும் தவிர்த்தில்லா தளர்ச்சி மன்னேன். இன்னும் இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னும் என்னால முடியாத என்னுடைய தாகங்கள்ல தீராத ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி, மோகத்தை யான் கூந்தல் மெல்லியால் வினையேன், நான் மோகத்தை உடையவன், அந்த மோகத்தையும் நீதான் நீக்கி அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு தண்ணி கேட்டவர்கிட்ட ஒரு வயசானவர் இப்படி பேசணும்னே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கிளம்பி போயிட்டாங்க. போகும்போது அந்த நேரத்துலதான் விநாயக பெருமான் யானையாக, பிரணவமே வடிவமாகி யானையாக விநாயக பெருமான் தோன்ற பயத்தில் வள்ளியம்மை இங்கு அணைந்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இங்க அணைங்கின்ற போது அந்த காட்சிய இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தத்துவமா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு காதல் கதைன்னு சொல்லி 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 அப்படியே பதிவாகி போச்சு. இது எதுவுமே காதல் கதைன்னு நம்ம நோக்க கூடாது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பக்குவமான ஒரு உயிருக்கு
பெருமான் இறங்கி வந்து எவ்வாறெல்லாம் அருள் செய்கிறார் அப்படின்னு. ஏன் விநாயகர் ஏன் வரணும்? விநாயகர் பிரணவம், யார் ஒருவருக்கு பிரணவம் கூடுகிறதோ அவருக்கு முருகப்பெருமானுடைய காட்சி கிடைக்கும் அப்படின்னு பாக்குறோம். இது ரொம்ப விரிவான ஒரு தலைப்பு, அதனால அடியேன் இந்த அளவுல அத நிறுத்திட்டு அடியேன் மேற்கொண்டு போறேன். அடுத்ததாக சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு நிமிஷம், மலை சிலை பற்றிய கடவுள் இடத்து உரை கிழவி அற சுகுகுமாரி தகப்பனை மழு கொண்டு வெட்டிய நீமலிகை பெற்ற அருள் முருகேசா. இப்ப என்னன்னா, முருகனுடைய அப்பா அம்மாவை பத்தி சொல்லணும். அப்ப சொல்லும்போது அருணாத பெருமான் ரொம்ப அழகா என்ன சொல்றாருன்னா, 2 நிகழ்வு சொல்றாரு. அது அடியேன் ஒரு நிமிஷம். அதாவது முதலில் நம்மளுக்கு சொல்றது திரிபுர தகனம். திரிபுர தகனத்துக்கு சுவாமி எப்படி போனாரா, மலை சிலை மேருமலைய சுவாமி வந்து வில்லாக அம்பும் வில்லுமாக விஷ்ணுவை வில்லாகவும் மேருவை மணிக்கு வேண்டும் மேருவை வந்து வில்லாகவும் விஷ்ணுவையோட தன்னுடைய அந்த அம்பாக வைத்து கொண்டு போறார். அதாவது மலை சிலை பற்றிய கடவுள் பெருமான், கடவுள்னா சிவபெருமான், கடவுள் இடத்து உரை. இது வந்து சுவாமியை பத்தி சொல்ல வரல, அம்பாளுக்கு சொல்லணும். அப்ப சொல்லும் போது யார சொல்லி சொல்றதுன்னா சுவாமியை சொல்லிதான் அம்பாளை சொல்ல முடியும். அப்போ மலை சிலை பற்றிய கடவுள் இடத்தில் உரை, இடபாகம் உரைகின்ற கிழவி. கிழவினா வயசுன்னு வயதானவர்கள்னு பொருள் கிடையாது. கிழவன் கிழத்தினா தலைவின்னு பொருள். சங்க இலக்கியத்துல கிழவன் கிழத்தின் தான் வரும். கிழவன்னா தலைவன், கிழத்தினா தலைவி. அதுதான் அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்த. இடத்தில் உரை கிழவி அரு சுகுகுமாரி, அவள் அறங்கள் எல்லாம் செய்கின்ற நாயகியாக காஞ்சிமா நகரத்தில இருந்தவள். அற சுகுகுமாரினா குமரினா அவள் இளமையானவள் குமரி. தகப்பனை மழு கொண்டு வெட்டிய நிமலிகை என்றார். இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சு அருணகிரிநாதர் மட்டும்தான் சொல்றாரு, யாருமே இப்படி சொல்லல தட்சயாகத்தை பத்தி. தட்சயாகம் பற்றி அனைவருக்கும் தெரியும், ஏன்னா படத்துல எல்லாம் ரொம்ப பிரபல்யமா வேற வந்துருச்சு அது தட்சயாகம். ஆனா இன்னும் ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம் அதுல நிறைய இருக்கு. அடியும் சுருக்கமா சொல்றேன். சிவபரத்துவத்தோடு நடைபெறாத ஒரு வேள்வி அது. உலகத்தில் சைவ பிரமாணமாக நடைபெறுகின்ற, சைவ சமயத்தில் நடைபெறுகின்ற வேள்வி எல்லாம் பெருமானை தான் முதன்மையாக கொண்டு ஆகுதி தரப்பட வேண்டும். அப்படி நடந்தாதான் அது சைவ பிரமாணமான யாகம். அப்படி இல்லாத ஒரு வேள்விக்கு பெருமானுக்குள்ள வேலை செய்யக்கூடிய எல்லாரும் போயிடுறாங்க. பெருமான் வரலன்னு ஒருத்தருக்கும் வருத்தம் கிடையாது. அம்மாவுக்கு அந்த வருத்தம் இருக்கு, தாட்சாயினியாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு அந்த வருத்தம் இருக்கு. அப்படி வந்து வருத்தத்தை கேட்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னும் போது அம்மாவை சில சொற்களால் தட்சன் பேச இந்த யாகம் நடைபெறக்கூடாதுன்னு அம்பிகை தன்னுடைய தாட்சாயினி வடிவத்தை அந்த யாகத்திலே அவள் இட்டு அம்பாள் அந்த வேள்வியை நிறுத்துகிறார். அந்த நிறுத்தும் போதுதான் நமக்கு சுவாமியினுடைய ஜடாமகுடத்திலிருந்து அந்த விரி சடையிலிருந்து சுவாமி ஒரு சடையிலிருந்து ஒரு கூந்தலை எடுத்து அப்படி வீச அதிலிருந்து நமக்கு வீரபத்திரர் தோன்றி வீரபத்திரரும் மகா காளியுமாக அந்த யாகத்தை நிர்மூலியமாக்கி யார் யாரெல்லாம் இறைவனுடைய வருகையை எதிர்பாராமல் ஆகுதிக்கு விரும்பி, ஒருத்தர் சுவாமி தான் மெயினான ஆளு, அவர் வராத போது மற்றவங்க எல்லாம் போகாம இருந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு இல்ல திருமணத்தை வச்சே சொல்றேனே, ஒரு திருமணத்துக்கு அழைப்பு வருது, நம்ம வீட்டு பெரியவங்களை கூப்பிடாத ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இவர்களுக்கு இல்லை. எல்லாரும் போய் ஆகுதி தட்சணி யாகம் நடத்துறான், ஆகுதி நல்லா தருவான்னு சொல்லி எல்லாரும் போய் உட்காந்துட்டாங்க. எல்லாருக்கும் தண்டனை கிடைத்தது. அந்த தண்டனை ஒவ்வொன்றையும் பல திருப்புகள்ல அருணகிரிநாதர் சொல்றார். யார் யாருக்கு என்ன நடந்துச்சு எல்லாமே விரிவா சொல்றார். வாய்ப்பு வரும்போது அந்த திருப்புகள் வரும்போது அடியேன் அதை பத்தி விரிவா சொல்றேன், யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கிடைத்தது அப்படின்னு. அப்படி வரும்போது தட்சணினுடைய தலை வெட்டப்பட்டு, அது யார் வெட்டினான்னா வீரபத்திரர் தான் வெட்டினார். அதற்கு அப்புறம் அதுக்கு அந்த தலை ஆட்டுத்தலை வைக்கப்பட்டது. ஆட்டுத்தலையோட தான் தட்சன் இப்போது வரை காட்சி தருவதெல்லாம் பார்க்கணும். அது வெட்டினது வீரபத்திரர். ஆனா அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, தகப்பனை மழு கொண்டு வெட்டிய நிமலின்ற. அப்ப என்னன்னா சுவாமி வேற அம்பிகை வேறு கிடையாது, 2 பேரும் ஒண்ணுதான். அருணகிரிநாதர் பல இடத்துல இந்த விஷயம் பண்ணுவார். காலனை காலால் உதைத்தது சுவாமின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா திருப்புகழ்ல ஒரு இடத்துல காலனை காலால் உதைத்தது அம்பிகைன்னு சொல்லுவார். ஏன்னா பேதம் கிடையாது, 2ம் ஒண்ணுதான், சிவமும் சக்தியும் ஒண்ணுதான் அப்படின்ற அந்த பேதத்தை களையறதுக்காக இப்படி சொல்றார். மழு கொண்டு வெட்டிய நிமலி பெற்ற அருள் முருகோனே. அப்போ முருகப்பெருமான் யாருன்னா
அந்த தட்சயாகத்துல தாட்சாயினியாக தன் தகப்பனை மழுவாள் வெட்டிய அப்படிப்பட்ட உமையம்மை அவனுடைய குழந்தையாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்ற. சுவாமி திரிபுரம் எரித்த நிகழ்வு உங்களுக்கு பல பதிகத்துல உண்டு. அது ஒரே ஒரு பதிகம். அன்றி நின்று அவுணர்புறம் எய்த வென்றி வில்லில் விமலன் விரும்புமூர் மன்றில் வசனமான் ஆர் நாரையூர் சென்று சித்தீஸ்வரம் தெளியா நெஞ்சே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அந்த திரிபுரத்துக்கு சுவாமி அதுக்கான ஒரு சின்ன தேவாரத்தை நம்ம சிந்திச்சோம். அடுத்ததாக இப்பதான் முக்கியமான காட்சி. இதுதான் அருணநாதருடைய வரலாற்றுல இந்த திருப்புகழ் எடுத்ததற்கான காரணம் இதுதான். சுவாமி இங்க வரார் திருவெண்ணைநல்லூர் திருத்தலத்துல. சுவாமிக்கு அங்க நடன காட்சி கிடைக்கிறது. முருகப்பெருமானினுடைய ஞானமான நடன காட்சி கிடைக்கிறது. இந்த நடனத்தை அவர் சொல்வார், நாரணமும் வேதமும் முன்பு அறியாத ஞான நடமே புரிந்து அருள்வாயேன்னு சோலைமலையில அவர் விண்ணப்பம் வைக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பாக்குறோம். இவர் இந்த நடனத்தை பல இடத்துல பார்த்திருக்கார். சிதம்பரம் போகும்போதும் அந்த நடன காட்சி கிடைத்தது. நம்ம செந்திலம்பதி செல்லும் போதும் நடன காட்சி கிடைத்தது. இதை எப்படி அழகா சொல்றாருன்னு பாருங்க. மகிழ் பொன்னி கரை பொழில் முகில் சுற்றிய திருவெண்ணைநல்லூர் பதி புகழ் பெற அற்புத மயிலின் இசை கொடு திரு நடனம் இட்டு உரை பெருமானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றார். திருவெண்ணைநல்லூர் நல் பதி புகழ் பெற அற்புத மயிலின் இசை கொடு திரு நடனமிட்டு உரை பெருமானே அப்படின்னு சொல்றார். அது என்ன அற்புத மயிலின் இசைனா பிரணவ மயில். சுவாமிக்கு பல மயில்கள் உண்டு. அதுல ஞானத்தோடு தொடர்புடைய காட்சிகள் எல்லாம் வரும்போது சுவாமி பிரணவ மயில தான் வருவார். செயற்கை நுண்ணறிவுகளை உருப்படியா பண்ண ஒரு நிகழ்வு அதுதான். இந்த படங்கள்லாம் உருவாக்குறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. பெருமான் ஒவ்வொரு நம்ம ஒண்ணு கேட்டா அது ஒண்ணு கொடுக்கும். ஆனா ஏதோ ஒரு விதத்துல பெருமானுடைய திருவுருளால பின்னாடி அந்த பிரணவ மயில பிரணவ காட்சியில மயில் தோகையை மட்டும் காமிச்சிருக்கு அழகா. அதாவது பிரணவத்தினுடைய வடிவு தான் இந்த மயில் ஆடக்கூடிய காட்சி. அதன் உள் பெருமான் நடனம் ஆடுவது போல். நான் இந்த காட்சியை நடராஜர் மாதிரி அமைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஒத்துழைப்பு தரல. ஆனா முடிந்த அளவுக்கு அடியே இதை காமிச்சிருக்கேன். அப்போ இவ்வளவு தூரம் இதுல என்ன ஒரு ஒற்றுமை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல அவர் ஆரம்பிக்கிறாருல சிவயோகம். இந்த சிவயோகம் ஆரம்பிச்சு என்ன சொல்றாரு, நடராஜ பெருமானுடைய நடனத்தை சொல்றாரு. இந்த நம்மளுக்கு இந்த சகசிராரத்துல என்ன நடன காட்சி கிடைக்குதுன்னா, சிற்சபையில பெருமான் ஆனந்த நடராஜ பெருமானா கழல் ஒளிகள் எல்லாம் கேட்க நடனம் ஆடினார்னு சொல்லி முடிக்கிறாரா. அப்படியே கடைசி திருப்புகழுக்கு வாங்க, திருவெண்ணைநல்லூர்ல நடன காட்சி கிடைக்கிறதுன்னு முடிக்கிறார்னா என்ன பொருள்னா, சுவாமிக்கு சிவயோகம் கைவரப்பெற்றது அப்படின்னு பொருள். அந்த சிவயோகத்துலதான் அவர் காட்சியை பார்க்கிறார். சிவபெருமான் அருணிநாத பெருமானுக்காக முருகனாக ஞான நடனம் அழுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இந்த நடனம் ஞான காட்சி. அதனால ரொம்ப அழகா சொல்லுவார், நாரணனும் வேதமும் முன்பு அறியாத ஞான நடமே புரிந்தார் வாய். நாராயணனாலும் வேதத்தாலும் காண முடியாத திருநடனம் இந்த திருநடனம். அதை எனக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டிய பெருமானேன்னு கேட்க அந்த கைவரப்பெற்றதை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். திருவெண்ணைநல்லூர் திருத்தலத்துல அந்த மகா நடனமானது பெருமான் தன்னுடைய சிலம்பணிந்த அந்த திருக்கால்களை தூக்கி முத்திக்கு எது வழியோ அதை காட்டி பெருமான் ஒரு ஆனந்த தாண்டவம் ஆனாராம். அந்த ஆனந்த தாண்டவம் தான் முக்திக்கான வழி. அதுதான் முக்திக்கான ஆனந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த அளவுல அடியேன் இந்த திருப்புகழை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். இந்த முதல் தடவை அடியேன் இந்த மாதிரி படங்கள்லாம் தயாரித்து போட்டு பேசுறோம். அதனால இந்த படங்கள்லயும் சரி, சொன்ன திருப்புகழ் கருத்துக்கள்ல உச்சரிப்புல இல்ல வேற ஏதாவது பிழைகள் இருந்தா, சித்தாந்தம் சிவயோகம்னு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ரொம்ப ஆழமான தலைப்புகள்லாம் பேசியிருக்கோம். அதுல ஏதாவது பிழை இருந்தால் இந்த அவையில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களும் அதை பொறுத்து அருள வேண்டும்னு சொல்லி எல்லாருடைய பாதமலர்களையும் அடியேன் வணங்கி மகிழ்கிறேன். அடுத்த மாத வகுப்பில் சிறந்த திருப்புகளோடு சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பிரேமாமா சொல்லுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
பிரேமம்மா. சிவாய நம. சிவாய நமம்மா. சிவாய நமம்மா. ஐயா திருச்சிற்றம்பலம். ஐயா, இன்றைய வகுப்பு மிகவும் அருமை. திருவெண்ணைநல்லூர் திருப்புகழ். பிரேமம்மா ஏதா பேசுறீங்களாம்மா? பிரேமம்மா சொல்லு ஐயா. இல்ல போல இருக்காமா. ஆனா இது இருக்காங்க. நான் எல்லாம் மெசேஜ் பண்றாங்கம்மா. புஷ்பாமா பேசுங்கன்னு போட்டாங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஐயா, இன்றைய இந்த வேலுண்டு வினை குழுமம் சார்பாக இன்று இந்த வகுப்பை எங்களுக்கு கேட்கறதுக்கு இந்த அருளை பெறுவதற்கு உதவிய ஸ்ரீராம் ஐயா அவர்கள், ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களுக்கும், இது ஒன்றி நடத்தி கொண்டிருக்கின்ற, இதை உறுதுணையாக நடத்தி கொண்டிருக்கிற ராகவன் ஐயா, பிரேமா சம்பந்தம் அவங்க அம்மாவுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. இந்த வாய்ப்பு இங்க கிடைச்சதுக்கு மிகவும் நன்றி ஐயா. இன்னைக்கு திருவெண்ணைநல்லூர் திருப்புகழ் ரொம்ப அருமை. ரொம்ப நிதானமாக அழகாக அந்த பாடலை பாடிய அம்மையாருக்கும் இதை நீங்க விளக்கி கூறிய விதமும் ரொம்ப அருமையா. இதனுடைய முதல்ல திருத்தலத்தை பத்தி ஒரு குறிப்பு கொடுத்தீங்க. கிருபாபுரீஸ்வரர் அவர் திருவெண்ணைநல்லூர் திருத்தலத்தை பத்தி, அது முக்தி தரும் தலமாக இருக்கின்ற முக்தி தரு பக்தி அந்த திருப்பாடல் இயற்றிய தலமாகவும், அதனுடைய மூலவர் நமக்கு கிருபாபுரீஸ்வரர் அருட்டுரைநாதர் தடுத்தாற் கொண்டார் இரவியார் தடுத்தாற் கொண்டார் என்ற நாமத்தை உடையராகவும், இரவியார் திருப்பதி மங்களாமைக்கு வேர்க்கனி நாயகி என்ற தலம் புண்ணியம் புன்னை மரம் தீர்த்தம் தண்ட தீர்த்தம் பெண்ணையாறு வழிபட்டவர் சுந்தவர் அப்ப சேர்க்கிறார் வேதங்கள் திருமால் வேதம் என்ற எல்லாத்தையும் அந்த அழகா நீங்க எடுத்து கொடுத்தது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அடுத்தது மான் பெற்றது மறு பெற்றது திருவெண்ணைநல்லூர் தான் என்ற தாரகாவனத்தினுடைய மறுபடியும் இந்த திருவெண்ணைநல்லூர் என்ற இதை சொன்னீங்க. இது அனுக்கிரக தலம் ஐயா. அர்ச்சுனன் விஜயன் வழிபட்ட தலம். சைவ சித்தாந்தத்தின் வேறென்று கூறினீர்கள். நிஜமாக நீங்க இன்னைக்கு சொல்லும்போது தலத்தை பத்தி சொல்லும் போது மிகவும் அருமையா அத நீங்க சொன்னீங்க. அதை தடுத்தாட்கொண்ட தலம் இது சுந்தரமூர்த்தியை தடுத்தாட்கொண்ட தலமும் என்று சொன்னீங்க. சித்தாந்த கருத்துக்கள் பல கொண்ட தலமாவும் இது இருக்கிறதும் விளக்குனீங்க. அந்த தலத்தை பத்தி உயர்ந்த கருத்துக்களை சொன்னீங்க. அப்புறம் அதனுடைய நம்ம இருண்ட உலகத்துல இருந்த நம்மளுக்கு கருவி கணங்களை கொடுத்து நம்மளை ஆட்கொண்ட அருகிய உடம்பையே நாம இதா நடந்திருக்காக உடம்பையே நம்ம உடம்பே நமக்கு என்ன சொல்றதுன்னு புரியல, நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனா சிவபெருமானை நினைக்கிறதுக்காக தான் இந்த உடம்புகளை கொடுத்து கருவிகளை கொடுத்து அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கணும், அவருடைய அருட்தாண்டவம் நமக்கு கிடைக்கணும், அதை தான் நம்ம அருளா நினைக்கணும்ன்ற அந்த நிலையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இதை சொன்னீங்க. திரோதன சக்தி மூலம் திருவள்ளுவர் சக்தியாக அழிச்சு நமக்கு நம்ம இந்த இதை சிவன் அருளை பெறணும்ன்ற இதை நல்லா உணர்த்துனீங்க நீங்க ஐயா. இந்த பாடல்ல தாயுமானவர் பாடலை எடுத்து உதாரணம் சொன்னீங்க. தத்துவமான உடம்பு சிவ தத்துவமாக மாறுவதற்கு இப்ப நம்மளுடைய சுழுமுனையிலேருந்து அந்த இதை இலக்கலை பெண்களையே முழுத்து சுழுமுனையிலேருந்து 6 ஆதாரங்கள் மூலமாக நம்ம மூச்சு காற்றை இழுத்து தியான யோகம் செய்து அந்த சிவத்தை அடைய வேண்டும், சிவதாண்டவத்தை நம்ம அந்த பெருவழியில நம்ம சிவதாண்டவத்தை காண வேண்டும் என்று ரொம்ப அழகா அருமையா எடுத்து கொடுத்தீங்க. ஒவ்வொரு மூலாதாரத்தினுடைய நிலையும் அதுலேருந்து நம்ம பெருவழிக்கு எப்படி போகணும்ன்ற அந்த 6 ஆதாரங்களுடைய நிலையும் சொன்னீங்க ஐயா. 6 ஆதாரத்திற்கும் என்ன பொருள் சொன்னீங்க. மூலாதாரத்தில் உள்ளது ஓம் என்ற எழுத்து, சுவாதாரத்தில் உள்ளது நா என்றது, மணிப்புரகத்திலிருந்து மா என்ற எழுத்து, அநாகதத்தில் சி என்றதற்கு சாணி எழுதிட்டு இருக்கீங்க ஐயா. அதை திருத்திட்டேன். ஏன்னா அந்த பிராக்கெட்ல போனது சான் போட்டுட்டு இருந்தது. அநாகதத்தில் உள்ளது சி என்றதும், விசுத்தியில் உள்ளது வாய் என்பதும், ஆஞ்சையில் உள்ளது யாய் என்றதும் ஓம் நமச்சிவாயே என்ற அர்த்தத்துல அந்த 6 ஆதாரங்களும் உள்ளதை விளக்குனீங்க. அதே மாதிரி மூலாதாரத்தில் உள்ள கடவுள் விநாயகர், சுகாதாரத்தில் உள்ள நமக்கு இறைவர் பிரம்மன், அடுத்தது மணிப்புரகத்தில் திருமால், அநாகதத்தில் உருத்திரன், விசுத்தியில் மகேஸ்வரன், ஆஞ்சையில் சதாசிவன் என்ற அந்த 6 ஆதாரத்தையும் பற்றி நல்ல விளக்கம் கொடுத்து அது 6வது குண்டலினி சக்தியிலிருந்து அந்த மூலாதாரத்தின் மூலமாக நம்ம
சுழுமுனை வழியாக நம்ம காற்றை உள்ளிழுத்து யோகத்திலிருந்து அந்த சிவபதத்தை அடையணும், சிவ தாண்டவத்தை நம்ம தரிசிக்கணும் என்ற அர்த்தத்துல அந்த இதை நல்லா விளக்குற 96 தத்துவங்களையும் அடக்கி 96 தத்துவங்களும் தாண்டி வரணும் நம்ம அப்படின்ற அர்த்தத்துல அந்த இதை நல்லா சொன்னீங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. அத அடுத்ததுங்க ஐயா, முதுகுத்தண்டு அதான் முதுகுத்தண்டு வழியாக பெருவெளிக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய இது வந்து நமக்கு நம்முடைய முதுகுனுடைய கொடி மரத்துக்கு இணையாக நம்ம முதுகுத்தண்டை சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப அருமை. அப்புறம் வந்து தத்துவங்களை அடக்க விட பொன்னமரத்து ஆண்டவ தாண்டவனத்தை கட்டாயம் நம்ம சிதம்பரம் போகணும். அவர் சிலம்பொழிவை நமக்கு கேட்க முடியாது. அந்த சிதம்பரத்துல போய் அவருடைய ஆண்டவ தாண்டவத்தை நம்ம நல்லா இருக்கணும். யோகத்தின் நிறைவான காட்சி அது. அந்த இதை பார்க்கறது, தாண்டவத்தை பார்க்கறது. சிவயோகத்தில் நிலை முக்தி நிலைதான். ஆனா அந்த முக்தி நிலை நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டாலும் அந்த முக்தி நிலையை நம்ம அடைஞ்ச மாதிரி அந்த தாண்டவத்தை நம்ம பார்க்கணும். நீங்க அழகா சொன்னீங்கய்யா. உண்மை விளக்கம் சொல்லுவதும் அதுதான், நடராஜ மூர்த்தம் சொல்லுவதும் தான். ஆகாய தத்துவமாக இருந்து நமக்கு அந்த இதை உணரணும், சிவபதத்தை உணரணும், சிவ திருவடியை உணரணும்னு சொல்லிட்டு அந்த பாடலுக்கு நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தை நீங்க அந்த மூலாதாரத்தின் மூலமா அந்த திருவுருவத்தை காமிச்சு படத்தை போட்டு காமிச்சது மிகவும் அருமையா இருந்துங்க ஐயா. அடுத்தது வந்து தாய்மானவர் சொன்னது தரிசனம், உண்மை காணுது, உண்மை காட்டுதல். கருணை கடலாக நடராஜபுரம் ஆண்டவ தாண்டவம் தான் காட்சியாக இருக்கிறது. அவர் ஆண்ட தாண்டவத்தை கோடி பிரகாச தாண்டவம் என்று சொல்லலாம். அவர் நமக்கு அருக்கண்களா தாண்டவத்தை காண காட்சி தரையார். அம்பாள் தான் வந்து இந்த அம்பாள் வந்து அவருடைய தாண்டவத்தை வாங்கி நமக்கு அருட்காட்சியாக காட்சி தருகிறார்கள். நமக்கு நம் கண்களுக்கு தெரியாது, அதை காணுகின்ற கண் ஞான கண்ணாக தான் இருக்கும். அம்பாள் வந்து ஞானக்கண் கொண்டு நடராஜ பெருமானை ஆண்ட தாண்டவத்தை தரிசித்து அதை நமக்கு நம்முடைய இதுக்கு காட்சி தருகிறாள் என்ற அர்த்தத்துல சொன்னீங்க. அது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப திருவருள் சக்தி தான் நமக்கு எல்லாம் பெறுகிறது, துணை புரிகிறது என்ற இதை சொன்னீங்க. ஆனா திருஞான சம்பந்தரே வந்து முருகப்பெருமானாக நம்ம நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற வந்து பாமன் சாமிகள் அருணகிரிநாதர்லாம் உணர்ந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. அது நாமளும் உணரலாம். அதே அந்த பாடலே அதே தான், இளையோனின் என்ற இதுல சொல்லியிருக்கிறப்ப அதை நாமளும் உணரலாங்க ஐயா. நடன காட்சி வந்து ஞான காட்சி ஐயா. அடுத்தது வந்து நீங்க பாடலுக்கு அர்த்தம் சொன்னீங்க ஐயா. பல பல தத்துவ சேஷ்டைக்கு அஞ்ஞான இருளை, அந்த பாடலுக்கு வந்து சிவசக்தியே நமக்கு சகல துக்கங்களையும் அடைச்சு அந்த இது மூலாதாரம் 2 இடக்கலை பின்கலையில் வந்து கூட்டி நம்மளுக்கு வழி கொடுக்குறாங்க. அடைத்து நடச்சுடல் பெருவழியே சொன்ன இடமேவி பவனம் ஒழித்து இருவழி அடைத்து நடல் ஜோடியாக பரந்த ஆகாச வெளியில இருக்கிற சிவபெருமான நம்ம வாயு அதான் காற்றை அடக்கி இடங்களை பெண்களை என்று இருவழிகளையும் மாற்றி அடைத்து அவங்கள நம்ம காணணும்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு அர்த்தம் சொன்னீங்க ஐயா. அப்புறம் கவரி மின்ன சடை அரணோடு நித்தமோடு அகை சாக சமத்துவம், அந்த பாடலுக்கு பார்வதேவிய சிவபெருமானை தினந்தோறும் அதான் இப்ப நீங்க சொன்னதான் தரிசித்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த அர்த்தத்தை சொன்னீங்க ஐயா. புனைவர் பொழுதனும் அமனர் விடுதல்களை திரையில் கழுக்கடி. புனைவர்னா இழிந்தவர்கள், அந்த சமணர்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து கழுவுல சுழுமலையில ஏற்றினதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அந்த படத்தை காமிச்சிருந்தீங்க அந்த இதுல அழகா இருந்ததுங்க ஐயா. அந்த படம் பார்க்கறது அதுல வந்து முருகப்பெருமானும் திருஞான சம்பந்தர் சேரமான் பெருந்தகை அடுத்த இவங்கெல்லாம் நிற்கிற அந்த படத்தை நீங்க வடிவமைச்சு அழகா எடுத்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப அழகா அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அவர் சித்திரக்கவி பாடுற புலமை கொண்டவராக இருந்ததை அந்த இதை காமிச்சிருக்கீங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க ஐயா. அடுத்தது புன்மால குலமகள் அது உண்டு. இந்த திரைப்புலத்தை வள்ளி அதுல ஒரு தத்துவத்தை சொன்னீங்க ஐயா. நல்ல இது வந்து நம்ம இதா எடுத்துக்கூடாது, ஒரு காதலர் கதையா எடுத்துக்க கூடாது. அது அருள்பெரு சக்தியாக வள்ளி அம்மைய வந்து அவர் வந்து இது பண்றதுக்காக முருகப்பெருமான் வள்ளிமலையை வந்து பக்கத்தில் ஒரு கிழவன் வேடம் பூண்டு வந்து சுனையில வந்து நீர் கேட்கிறாங்க, இது கேட்கிறாங்க, திடை கேட்கிறாங்க, எல்லாம் கொடுத்து அவருடைய இது மோகத்தையும் போக்கணும்ன்ற மாதிரி பேசுறப்ப அவங்க அது வந்து ஒரு காதல் கதை இல்லை, அது வந்து அம்மாவுடைய திருவருள் வந்து ஐயா நம்ம முருகரோட இது பண்ணணும் அந்த அர்த்தத்துல அதை சொன்னீங்க ஐயா. அதை
அதுல வந்து இந்த செ- விநாயக பெருமான் வந்து காட்சி கொடுக்கறத வந்து பிரணவமா வர்றத வந்து அதை நல்லா அழகா எடுத்து சொன்னீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்துங்க ஐயா. மலை பற்றிய கடவுள் இருத்து உரை அந்த இடத்துல சிவபெருமான் இடப்பாகத்தில் இருக்கின்ற உரிமை வாய்ந்தவர் தருமே அவங்க குற்றமற்றவர்கள் குற்றமற்றவர்கள். நாம வந்து இவங்கள தட்சணை வந்து அவங்கதான் இது பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்த இதுல சொல்லதான் சொன்னீங்க, மற்ற இதுல இது சொல்லலைன்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்துல சொன்னீங்க. அது நல்லா இருந்தது. தாட்சாயினியாக இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு. அடுத்தது மகிழ் பெண்ணை நல்லூர் வந்து எவ்வளவு வளர்ச்சியா இருக்குது. மகிழ்ச்சியை தரும் தென்னை விலை கரையில் சேலையும் மேகங்களும் சொல்லிட்டு திருவெண்ணை நல்லூர்ல வீற்றிருந்த பெருமாள் வந்து நமக்கு திருநடனம் காட்சி தருகிறார். முதல்ல வந்து நடராஜ பெருமான் காட்சி தான், அடுத்த முருகருடைய காட்சியை நாங்க நல்லா உணர்ந்தங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு இந்த பாடலுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. ஆனா அந்த விளக்கத்துக்கு எனக்கு இணையா சொல்ல தெரியல. நான் உணர்ந்தது முதல்ல வந்து நடராஜனுடைய காட்சியை கண்டோம். இறுதிய முருகப்பெருமானின் காட்சியை, திருநடன காட்சி அவ்வளவு அழகாக பிரணவ மயில அமர்ந்து திருநடன காட்சியை நமக்கு அளித்தது. ரொம்ப பெருமையா வந்து திருவெண்ணை நல்லூர் திருப்புகழ் இன்று எங்களுக்கு மறக்க முடியாத திருப்புகழ் ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி அம்மா. திருச்சிற்றம்பலம். வேற யாரும் பேசலாம்ப்பா. வான்மிகில் வழாது பெய்ய மலி வல்லம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிதில் தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செய்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். முருகாசரணம். அம்மா ராகவன் ஐயா பேச சொல்றாங்கம்மா. ஐயா ராகவன் ஐயா இருக்கீங்களா? சரி அம்மா. சிவாயனம் திருவள்ளி வணக்கம் அம்மா. சிவாயனம் பேசுங்க ஐயா. சரி. I'm hyping அம்மா. அதை கேட்கறது நாங்க அவ்வளவு